ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் இது கிறிஸ்மஸ் சீசனாக இருக்கிறதுனால நாம் என்ன செய்ய போகிறோம்? கிறிஸ்மஸ் சம்பந்தமான பாடல்களை நாம் பாட போகிறோம். அதை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். அதை நினைவு கூர்ந்து கொண்டாட போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு பிறந்ததுனால நமக்கு சந்தோஷம், உண்மைதானா? இயேசு நமக்காக மரித்து உயிர்த்ததுனாலையும் நமக்கு சந்தோஷம். இயேசு இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறதுனால நமக்கு சந்தோஷம். இதெல்லாம் நமக்காக அவர் செய்த காரியங்கள். ஆமென். அவர் பிதாவின் வலது பார்சத்தில் அமைதியாக இருக்கவில்லை, நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் நம்மை அழைத்து செல்கிறதுக்கு வருகிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இது எல்லாம் நமக்கு சந்தோஷமான விஷயங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனந்த நாளில் மகிழ்ச்சி பொங்க மனமகிழ பாடிடுவோம். இயேசு பிறந்த நன்னாள் இதுவே. இது நினைவு கூறுதலான ஒரு பாடல். ஆகவே நினைவு கூர்ந்து நாம் எல்லாரும் பாடலாமா? ஆனந்த நாளில் மகிழ்ச்சி பொங்க மனம் மகிழ பாடிடுவோம். இயேசு பிறந்த நன்னாள் இதுவே, கூடி ஆர்ப்பரிப்போம். ஆனந்த நாளில் மகிழ்ச்சி பொங்க மனம் மகிழ பாடிடுவோம். இயேசு பிறந்த நன்னாள் இதுவே, கூடி ஆர்ப்பரிப்போம். இயேசு பிறந்தாரே பெத்லகேமில் சிற்றூரில். இயேசு பிறந்தாரே வான்புவி வாழ்ராஜனுக்கு, மாடகம் தான் கிடைத்ததோ. வான்புவி வாழ்ராஜனுக்கு மாடகம் தான் கிடைத்ததோ. அன்பின் ஊற்றாம் தெய்வமே மானிடனாய் பிறந்தாரே. அன்பின் ஊற்றாம் தெய்வமே மானிடனாய் பிறந்தாரே. மானிடனாய் பிறந்தாரே. ஆனந்த நாளில் மகிழ்ச்சி பொங்க மனம் மகிழ பாடிடுவோம். இயேசு பிறந்த நன்னாள் இதுவே, கூடி ஆர்ப்பரிப்போம். ஆனந்த நாளில் மகிழ்ச்சி பொங்க மனம் மகிழ பாடிடுவோம். இயேசு பிறந்த நன்னாள் இதுவே, கூடி ஆர்ப்பரிப்போம். இயேசு பிறந்தாரே பெத்லகேமில் சிற்றூரில். இயேசு பிறந்தாரே பெத்லகேமில் பிறந்த பாலன் உன் உள்ளத்தில் பிறந்தாரே. பெத்லகேமில் பிறந்த பாலன் உன் உள்ளத்தில் பிறந்தாரே. பாவசாபம் தீமை நீங்க மீட்பராலே ரட்சிப்பாம். பாவசாபம் தீமை நீங்க மீட்பராலே ரட்சிப்பாம். மீட்பராலே ரட்சிப்பார். ஆனந்த நாளில் மகிழ்ச்சி பொங்க மனம் மகிழ பாடிடுவோம். இயேசு பிறந்த நன்னாள் இதுவே, கூடி ஆர்ப்பரிப்போம். ஆனந்த நாளில் மகிழ்ச்சி பொங்க மனம் மகிழ பாடிடுவோம். இயேசு பிறந்த நன்னாள் இதுவே, கூடி ஆர்ப்பரிப்போம். இயேசு பிறந்தாரே பெத்லகேமில் சிற்றூரில். இயேசு பிறந்தாரே ஆடுகளுக்காய் ஜீவன் ஈந்து சரீர சபையாய் இணைந்திட. ஆடுகளுக்காய் ஜீவன் ஈந்து சரீர சபையாய் இணைந்திட. ஆத்மபாரம் கொண்ட நேசர் சபையின் தலையாய் பிறந்தீரே. ஆத்மபாரம்
மாற்றம் கொண்ட நேசர் சபையின் தலையாய் பிறந்திரேன், சபையின் தலையாய் பிறந்திரேன். ஆனந்த நாளில் மகிழ்ச்சி பொங்க மனம் மகிழ பாடிடுவோம். இயேசு பிறந்த நன்னாளிதுவே கூடி ஆர்ப்பரிப்போம். ஆனந்த நாளில் மகிழ்ச்சி பொங்க மனம் மகிழ பாடிடுவோம். இயேசு பிறந்த நன்னாளிதுவே கூடி ஆர்ப்பரிப்போம். இயேசு பிறந்தாரே பெத்லகேமில் சிற்றூரில், இயேசு பிறந்தாரே. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முன்னறிவிப்பின்படி பிறந்த தெய்வம் அவர். ஹல்லேலூயா. சரித்திர புருஷன் அவர், சரித்திர நாயகன் அவர், சரித்திரத்தை எழுதுகிறவர் அவர். ஹல்லேலூயா. காலங்களை கடத்திலே வைத்திருக்கிறவர். காலங்களுக்கு உட்படாத இறைவன் காலத்துக்கு உட்படுத்தி அவர் வந்தாராம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. காலங்களுக்கு அப்பால் பட்டவர். He is beyond time and space என்று சொல்லுவார்கள். ஆனால் டைம், காலத்திற்கும் இந்த உலகம் கொள்ளக்கூடாத இறைவன் இந்த உலகத்திற்குள்ளும் தன்னை அடக்கி கொண்டு உட்படுத்தி உள்ளே வந்தார், உங்களுக்காக எனக்காக. ஹல்லேலூயா. நட்சத்திரம் வானிலே கண்டேன் கண்டேன், அது விசித்திர கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன். நட்சத்திரம் வானிலே கண்டேன் கண்டேன், அது விசித்திர கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன். இரட்சகர் இயேசுவின் பாதம் பணிந்து பொன்வெள்ளை போலமும் தந்தேன் தந்தேன். இரட்சகர் இயேசுவின் பாதம் பணிந்து பொன்வெள்ளை போலமும் தந்தேன் தந்தேன். நட்சத்திரம் வானிலே கண்டேன் கண்டேன், அது விசித்திர கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன். மீண்டுமாய் நட்சத்திரம் எஸ் கேட்டேன் கேட்டேன். இரட்சகர் இயேசுவின் பாதம் பணிந்து பொன்வெள்ளை போலவும் தந்தேன் தந்தேன். இரட்சகர் இயேசுவின் பாதம் பணிந்து பொன்வெள்ளை போலவும் தந்தேன் தந்தேன். மந்தையை ராவினில் காத்தேன் காத்தேன், நான் விந்தையாய் தூதர்கள் தோன்ற கண்டேன். மந்தையை ராவினில் காத்தேன் காத்தேன், நாம் விந்தையாய் தூதர்கள் தோன்ற கண்டேன். சிந்தையை கவர்ந்த சுந்தர பாலனை பெத்லகேம் ஊர் சென்று பார்த்தேன் பார்த்தேன். சிந்தையை கவர்ந்த சுந்தர பாலனை பெத்லகேம் ஊர் சென்று பார்த்தேன் பார்த்தேன். சாலேமின் மீட்புக்காய் காத்திருந்தேன், நாம் ஆலயத்தில் அவரை காண பெற்றேன். சாலேமின் மீட்புக்காய் காத்திருந்தேன், நாம் ஆலயத்தில் அவரை காண பெற்றேன். தேவகுமாரனை கைகளில் ஏந்தி சமாதானமும் பெற்றேன் பெற்றேன். தேவகுமாரனை கைகளில் ஏந்தி சமாதானமும் பெற்றேன் பெற்றேன். நட்சத்திரம் வானிலை கண்டேன் கண்டேன், அது விசித்திர கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன். நட்சத்திரம் வானிலை கண்டேன் கண்டேன், அது விசித்திர கதை சொல்ல கேட்டேன் கேட்டேன். இரட்சகர் இயேசுவின் பாதம் பணிந்து பொன்வெள்ளை போலமும் தந்தேன் தந்தேன். இரட்சகர் இயேசுவின் பாதம் பணிந்து பொன்வெள்ளை போல
ஞானிகள் அல்லது சாஸ்திரிகள் ஆண்டவரை வந்து சந்தித்த போது அவர்கள் படைத்த காணிக்கைகளையும் வைத்து, அது மாத்திரமல்ல இன்னொரு கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டும் இதில் வருது. சாஸ்திரிகள் வந்த காலம் ஆண்டவர் பிறந்த அன்றைக்கு இல்லை, பிறந்த அன்றைக்கு வந்தவர்கள் மெய்ப்பர்கள். ஆனால் சாஸ்திரிகள் வந்த காலம் ஏறக்குறைய 2 ஆண்டுகளுக்கு பிறகு, சிறு குழந்தையாக இருந்த பொழுது, சிறுவனேசு என்ற நிலைமையில் இருந்த பொழுது. ஆனால் அதே வேளையில் அந்த விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டிய 8ஆம் நாளிலே அங்கே அன்னாள் பார்க்கிறாள். அடுத்ததாக சிமியோன் பார்க்கிறான். அந்த சிமியோன் சாலேமின் மீட்புக்காய் காத்திருந்தேன் ஆலயத்தில் அவரை, அந்த இன்சிடெண்ட்டை வைத்து எழுதப்பட்டதான அருமையான வரிகள். இதனால் வசனத்தை சார்ந்து எழுதப்பட்ட வரிகள், மெய்ப்பர்களை குறித்த வரிகள் வருது. மந்தையை ராவினில் காத்தேன், விந்தையாய் தூதர்கள் தோன்ற கண்டேன் என்று சொல்லி ரொம்ப அருமையான ஒரு பாடல். இன்னொரு பாடல், இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தமாம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், முன்னறிவிக்கிறான். 700 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து முன்னறிவிக்கும் பொழுது, இதோ ஒரு கர்ப்பவதி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறும். அவருக்கு என்ன பெயரிடுவாங்களாம்? இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இதையே மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்தில் அதை கோட் பண்ணுகிறார். இம்மானுவேல் என்ற அர்த்தம். தீர்க்கன் உரைத்ததன் மூலமாய், தீர்க்கன் உரைத்தபடி, இப்படி தீர்க்கன் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று சொல்லியெல்லாம் மத்தேயு அந்த இடத்துல அழுத்தம் கொடுத்து எழுதும் பொழுது இந்த அர்த்தத்தை சொல்லுகிறார். அந்த இடத்துல என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு காலை வேளையில் இந்த இயேசு இன்றைக்கும் நம்மோடு இருக்கிறார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. உங்களோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்முடைய குடும்பத்தோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இடையிலே கைவிட்டு செல்லுகிற ஆண்டவரே அல்ல, நம்ம கரம் பிடித்தது கடைசி வரைக்கும் நடத்துகிறதுக்காகத்தான். ஆமென். அல்லேலூயா. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. நல்ல சந்தோஷமா அந்த பாட்டை பாட அன்பாய் கேட்கிறேன். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. சேர்ந்து சொல்லுவோம், இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜனித்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. உலகத்தின் ராஜன் அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜனித்த அவர், உலகத்தின் ராஜன் அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், சொல்லுவோம், இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பார். மீண்டுமாய், மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர். சேர்ந்து பாடுவோம், இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு
என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர். ஓ, மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர். ஓ, சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர். இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஓ, இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர். அல்லேலூயா. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? நம்மளோடு கூட இருப்பார், நம்மோடு கூட இருப்பார், நம்மோடு கூட இருப்பார். எல்லா காலங்களிலும், எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரே ஒரு நிச்சயம் தான் நம்முடைய வாழ்க்கையில் தைரியத்தை கொடுக்கிறது. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த இம்மானுவேல் நம்மோடு இருக்கிறதுனால அவரோடு இருக்கிற அந்த உறவிலும் ஐக்கியத்திலும் எப்போதும் நெருக்கமாக இருந்து கொள்ளவும், எப்போதும் அவரை துதிக்கவும், எப்போதும் அவரை மகிமைப்படுத்தவும், எப்போதும் அவரை சார்ந்து கொள்ளவும் இந்த காலவேளையில கர்த்தர் நமக்கு ஒரு புதிய பலனையும் புதிய கிருபையும் கட்டளையிடுவாராக. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை துதிக்கும்படியா என்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Shabana kata dabala kantara lagadama sateribia. Hallelujah, hallelujah, hallelujah. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். நல்ல துதிங்க, துதிங்க, துதிங்க. எங்களோடு இருக்கிறவரே, எங்களோடு இருக்கிறவரே, மகிமை நிறைந்தவரே, மகத்துவத்தின் கர்த்தரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். சமாதான பிரபுவாய் வெளிப்பட்டவரே, சமாதான கர்த்தர் என்று உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் சமாதானத்திற்கு காரணம் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தூதர்களால் போற்றப்படுகிறவரே, கோடி கோடியான பரிசுத்தவான்களால் ஆராதிக்கப்படுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்களுக்காக மனிதனாய் இந்த உலகத்திலே வந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாம்சமாய் வெளிப்பட்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவை ஒருவனும் ஒரு காலத்திலும் கண்டதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய மடியில் உள்ள ஒரே பேரான குமாரனே அவரை நமக்கு வெளிப்படுத்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி ஆண்டவர் இயேசுதான் நமக்கு தெய்வத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்தான் நமக்கு கடவுளை வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுளாகவே இருக்கிறபடினாலே அவர் ஒருவர் மட்டுமே அதை செய்ய முடியும். இந்த உலகத்தில் இறங்கி வந்தாரே. நன்றி ஐயா, நன்றி. விடுதலையோடு கர்த்தரை ஆராதிங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நல்லா ஆராதிங்க, கர்த்தரை ஆராதிங்க, துதிங்க, துதிங்க, துதிங்க. Let us praise God this morning. Let us glorify God this morning. அவரை மகிமைப்படுத்துவோமாக, மகிமைப்படுத்துவோமாக, மகிமைப்படுத்துவோமாக.
Shibala baratele bela kandara la kanamore delelele. Rikatara la 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 kandara la kerebebebebele. Riadara la he riakara la kanaba bosiatara la kanaba. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொன்னவர், இதோ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி பழையவைகளை கர்த்தர் ஒழிய பண்ணுகிறார். பழைய வழிபாடுகள், பழைய பாரம்பரியங்கள், பழைய சடங்காச்சாரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வாழ்க்கையில ஒழிய பண்ணுகிறார். பழைய பயங்கள், பழைய கலக்கங்கள், எல்லா விதமான எதிர்மறையான அறிக்கைகள், எதிர்மறையான தாக்கங்கள், எல்லா விதமான எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாறி போக பண்ணுகிறார். ஆராதிக்க ஆராதிக்க ஒரு விடுதலை கர்த்தர் தருகிறார். இந்த விடுதலை நாட்களிலே கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வார்த்தை தான் மறுபடி எனக்குள்ளே வருகிறது. பழையவைகள் ஒழிந்து போயின. நம்முடைய ஆராதனை வித்தியாசமாய் இருக்க போகிறது. நாம் கூடி வருகிற அனுபவங்கள் வித்தியாசமாய் இருக்க போகிறது. நம்முடைய ஜெபங்கள் வித்தியாசமாய் இருக்க போகிறது. கர்த்தர் நம்மை நடத்துகிற பாதைகள் இனி மேன்மையா, இன்னும் மேன்மையா இருக்க போகிறது. பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். எல்லாரும் கரங்களை அசைத்து ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, ஐயா வாழ்க. ஏசையா நீர் வாழ், எங்களுக்காய் இறங்கி வந்தவரே, உம் நாமம் ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. இந்த உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகட்டும் என்று சொல்லி அன்றைக்கு மேய்ப்பர்களுக்கு காட்சி கொடுத்ததான தூதர்கள் சொன்னார்களே, சொல்லி பாடினார்களே, அதே வசனத்தை தான் நாம் பாடுகிறோம். ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை. Let us glorify God. தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, நீர் வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீ
ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. Let us give a clap offering for the Lord. Shaba mama ba khada bala kharaba balala badada lagadelele shi andara lahura mama baba da kabala gadri bi atura bala basikata bala gadurli atura lagadaba shikatira lagada bala bala si andara bala 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 ba raminia ka debele huda badara handere bi kabala ba shikatara lagada balo kriya tura lagada rodi yakabala ba. இத்தனை காலங்கள் சத்துரு உன்னை கட்டி வைத்திருக்கலாம். அவருடைய பிடி உன்னுடைய பிடரையில இருந்தாலும் கர்த்தருடைய காலம் வந்திருக்கிறபடினாலே உன்னுடைய பிடியை நீ உடைத்து எறிந்து போடுவாய். ரமனா செட்டே ரெபோலா ஹபரா கதுரபா கபலபரபா. இனி ஒரு காலம் சத்துரு உன்னை அடிமைப்படுத்துவது இல்லை. நீ அடிமைத்தன நுகத்திற்கு உட்பட்டு இருப்பது இல்லை. நீ மேற்கொள்ளுகிற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ மேற்கொள்ளும் காலம் உனக்கு இருக்கிறது சபையே. You will conquer. You will be victorious. உனக்குள்ள முழுமையான சுயாதீன சுதந்திரத்தை கிறிஸ்துவுக்குள் அனுபவிக்கிறதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறார். ஷபாலா தீமனா செட்டோரோ பூலியா ரிக்கி பலௌஷா கமோசி கமனியா காதலே லபூதிரியா கமனா ஹந்தலே பிலியா கரலகுதரியா கபலபா மாமா மஸபலா கதரபா. இதுவரைக்கும் செய்திராத, இதுவரைக்கும் கண்டிராத சில அற்புத கிரியைகளை ஆண்டவர் நம் நடுவில் வெளிப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். ஏற்ற காலங்களிலே உன்னுடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்வார். உன்னுடைய பொறுமைக்கு ஒரு பலன் உண்டு. உன்னுடைய காத்திருப்புக்கு ஒரு பலன் உண்டு. அவரை சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கும் அவரை சார்ந்து கொள்ளாதவர்களுக்கும் தங்களுடைய அதிகாரத்தையோ பணபலத்தையோ தங்களுடைய சுய புத்தியும் ஞானத்தையுமோ தங்களுடைய செல்வத்தையோ செல்வாக்கையோ சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கும் கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கும் உள்ளதான பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் இந்த நாட்களிலே நிச்சயமாய் காட்டுவார். ஷபாலா கபலவோ, கரங்களை தட்டி receive the word, receive the word. கர்த்தரை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ளதான வித்தியாசத்தை ஏற்ற காலங்களிலே வருகிற நாட்களிலே நிச்சயமாய் அவர் காட்டுவார். நீ வெட்கப்பட்டு போவது இல்லை, நீ தலை குனிவது இல்லை. பரபாபா சபலஹபலகதலியா மீகதோடபதி அண்டரலகதபல கீடபல சிந்தரல ஹுடிபியாத்தரா ரிகபபா. நீ மேற்கொள்ளும் காலம் உண்டு. நீ சத்ருவை மேற்கொள்ளுவாய், 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 மேற்கொள்ளுவாய் சபையே. ஷாதா தாபா லகபா. நீ தோற்று போக அழைக்கப்பட்டவன் அல்ல. ஜெய கிறிஸ்து உன்னோடு இருக்கிறார், உன் நடுவில் இருக்கிறார். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் நடுவில் நீ செய்ய விரும்புபவைகளை செய்யுங்க.
இயேசுவே நீர் பேச விரும்புபவைகள் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம், எங்களை திறந்து கொடுக்கிறோம். எல்லா கட்டுகளும் அறுக்கப்பட்டு போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வண்ணமாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். திருவசனங்கள் 26 முதல் 33 வரைக்கும். லூக்கா 1:26 முதல் 33 வரையிலான இறை வார்த்தைகள் நாம் வசன பிரதி வசனமாக மாறி மாறி வாசிக்கலாம். 6ஆம் மாதத்திலே கபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், கர்ப்பவதியாகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். சேர்ந்து வாசிப்போம். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. We are thankful to have Pastor Bobby K. Matthew with us these 2 days. Thank you, Pastor, for your time, for being a blessing to our congregation all these years. Thank you for your love and your encouragement towards this ministry. And thank you, Pastor Jenil. பாஸ்டர் ஜெனில் அவர்கள் நம்ம மத்தியில் முதல் முறையாக வந்திருக்கிறார்கள். நல்ல மொழிபெயர்ப்பாளர் பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் இருக்கிறார்களே, மதுரையில் ஒரு மூத்த ஊழியர், அவருடைய மருமகன்களிலே ஒருவர், ஒன் ஆஃப் ஹிஸ் சன்ஸ் இன் லா, அவர் நம்ம மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் கரங்களை தட்டி 2 பேரை நாம் வரவேற்றுக் கொள்வோம். கர்த்தர் அவர்களை நம்ம மத்தியில் பயன்படுத்துவார். Greet you in the wonderful matchless name of the Savior, the healer, the baptizer with the fire of Holy Spirit and the coming King Jesus Christ of Nazareth. ரட்சகரும் சுகமளிப்பவரும் பரிசுத்த ஆவியின் அக்கினியால் ஞானஸ்தானம் கொடுப்பவரும் வரப்போகிற ராஜாவுமாகிய நஸ்ரேனாகிய இயேசுவின் அருமையுள்ள நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதல் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. 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 நான் படிச்சது, நான் கற்றுக்கொண்டது, மரியாதை கொடுத்தால் மரியாதை கிடைக்கும், அது இங்கே இல்லை. Hallelujah. Hallelujah. Amen. Amen. When a man of God is greeting, respond to it. Church, please respond to it. ஒரு தேவ மனுஷன் வாழ்த்துதல் சொல்லும் பொழுது திருச்சபையே அதற்கு நீங்கள் பதில் அளிக்க வேண்டும். I bring greetings to you in this special Christmas season. இந்த விசேஷமான கிறிஸ்மஸ் நாட்களிலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். God sent both of us here with a plan and a purpose. கர்த்தர் எங்கள் இருவரையுமே இங்க ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு கூட அனுப்பி இருக்கிறார். This church is the benefactors of that plan and purpose. அந்த சித்தத்திற்கும் நோக்கத்திற்கும் பலனை அனுபவிக்கிற ஒரு ஸ்தலமாக இந்த திருச்சபை ஆண்டவர் வைத்திருக்கிறார். Yesterday morning I started preaching about the season of cleansing. நேத்து காலையில இந்த காலகட்டம் சுத்திகரிப்பின் காலகட்டம் என்று சொல்லி நான் பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். It was about healing and deliverance. அது விடுதலையை குறித்தும் சுகத்தை குறித்துமான ஒரு போதனை. Your healing is not part, it must be full. உங்களுடைய சுகம் பகுதியாக இருக்க கூடாது, அது முழுமை பெற வேண்டும். Complete healing and total restoration is the will of God. முழுமையான சுகமும் முழுமையான மீட்புமே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. So since the meeting is named as Deliverance Fest, I was in the spirit to deliver the message of deliverance. இந்த கூட்டம் விடுதலையின் பெருவிழா என்று சொல்லி தலைப்பிடப்பட்டதினாலே நான் ஒவ்வொரு செய்தியும் விடுதலை கொடுத்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். Hallelujah. Hallelujah. So pastor just asked me to preach a Christmas message. பாஸ்டர் என்னை கிறிஸ்மஸ் செய்தி கொடுக்கும்படியாக அவங்க கேட்டுக்கொண்டாங்க. That is the best deliverance message. அதுதான் தலை சிறந்த விடுதலையின் செய்தி. Hallelujah. Hallelujah. The birth of Jesus brought
the deliverance of humanity. இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பே மனுக்குலத்தினுடைய விடுதலையை கொண்டு வந்தது. 2015 December 25th Friday, I preached a Christmas message in this altar. 2015ஆம் ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இதே பலிபீடத்திலிருந்து இந்த திருச்சபைக்கு நான் கிறிஸ்மஸ் செய்தி கொடுத்திருக்கிறேன். How many of you were there in that time and how many of you remember that message? எத்தனை பேர் அந்த 2015 அந்த 25ஆம் தேதி இங்க இருந்தீங்க? எத்தனை பேர் நான் கொடுத்த செய்தியை ஞாபகம் வச்சிருக்கீங்க? அவங்க மாத்திரம் கை தூக்குங்க பார்க்கலாம். Let me see it. இருந்தவங்க ஞாபகம் வச்சிருக்கவங்க கை தூக்குங்க. Only few people. கொஞ்சம் பேர் தான். Hallelujah. Hallelujah. Amen. 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 Micah chapter 5 verses 2 says, மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. But you Bethlehem Ephrathah, though you are little among the thousands of Judah, yet out of you shall come forth to me the one to be the ruler in Israel, whose goings forth are from the old, from everlasting. மீகா 5வது அதிகாரம் 2வது வசனம், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. Hallelujah. Hallelujah. God spoke to this world through his prophet Micah. கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய மீகா மூலமாக இந்த உலகத்திற்கு தீர்க்கதரிசனமாக சொன்னார். About 800 years before the birth of Jesus, that Jesus is going to be born in Bethlehem. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டது அவர் பெத்லகேம் என்கிற ஊரிலே அவர் பிறப்பார் என்று சொல்லி. And it is about a place. அது ஒரு இடத்தை குறித்ததானது. And in the same period God spoke to this world through his prophet Isaiah that Jesus is going to be born. அதே காலகட்டத்தில் வாழ்ந்த ஐசாயாவின் மூலமாகவும் ஆண்டவர் பேசினார் இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார் என்று சொல்லி. Amen. Amen. But here God spoke to his people through his prophet Micah where Jesus is going to be born. ஆனா இந்த இடத்துல மீகா என்கிற தீர்க்கதரிசியின் மூலமாக தன்னுடைய ஜனத்திற்கு இயேசு எந்த இடத்தில் பிறப்பார் என்று சொல்லி ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். It says about Bethlehem. அது பெத்லெஹேமை குறித்து பேசப்படுகிறது. And it says, what you Bethlehem Ephrathah, being small among the clans of Judah, out of you one will come forth to me, that is to be ruler in Israel, whose goings forth are from the old and from everlasting. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லெஹேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. Geographically, Bethlehem is the center of this universe. புவியியல் ரீதியாக அந்த பெத்லெஹேம் உலகத்தினுடைய மைய பகுதியாக இருக்கிறது. It is a center. அது மைய பகுதி. It was an unknown place. அது ஒரு தெரியப்படாத அறியப்படாத பகுதி. Bible says through his prophet that you being small among the clans of Judah. வேத வசனத்துல வாசிக்கிறோம் பெத்லெஹேமை குறித்து, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும். In another version, though you are little among the thousands of Judah. இன்னொரு மொழிபெயர்ப்பில் நாம் வாசிக்கிறோம், நீ ஆயிரங்களுக்குள்ளே மிக சிறியதாயிருக்கிறாய். That means you are the least. அப்படினா நீ ரொம்ப சிறுமையானவன். Hallelujah. Hallelujah. Now after many years Jesus is born in Bethlehem. அநேக வருடங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து அந்த பெத்லெஹேமிலே பிறக்கிறார். Good news of great joy is born in Bethlehem. அந்த மிகுந்த சந்தோஷத்தின் நற்செய்தி அந்த பெத்லெஹேமிலே பிறக்கிறது. After the birth of Jesus, God spoke to this world through his disciple Matthew. இந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பதாக அவருடைய சீஷனாகிய மத்தேயின் மூலமாக ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு. Through his apostle Matthew, God spoke to this world. It is in Matthew chapter 2 verse 6. தன்னுடைய அப்போஸ்தலனாகிய அந்த மத்தேயின் மூலமாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், தேவன் சொல்லுகிறார் மத்தேயு 2வது அதிகாரம் 6வது வசனத்துல, But you Bethlehem in the land of Judah are not the least among the rulers of Judah, for out of you shall come a ruler who will shepherd my people Israel. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லெஹேமே, யூதாயாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். Hallelujah. Hallelujah. God spoke to this world through his prophet Micah about 800 years before the birth of Jesus that Bethlehem you are the least, out of you will come
forth a ruler who is going to born. His name is Jesus. இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 800 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய மீகாவின் மூலமாக ஆண்டவர் உரைத்தார். பெத்லகேமின் யூதேயாவிலே மிகவும் சிறியதா இருந்தாலும் உன்னிடத்திலிருந்து அந்த பிரபு புறப்படுவார், அவருடைய பெயர் இயேசு. Hallelujah. ஹalleluya. You see that after the birth of Jesus, God spoke, the same God, unchanging God, the God who is the same yesterday, today and forever. And his word says, heaven and earth shall pass away, but my word shall not pass away. The same unchanging God said, spoke to the world through his apostle, his disciple Matthew, Bethlehem, you are not the least. அந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பதாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் மீண்டுமாக அவர் பேசுகிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல. அவருடைய வார்த்தை ஒளிந்து போகிறதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை மாறுகிறதில்லை, ஒளிகிறதில்லை. அந்த தேவன் அந்த இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்பதாகவும் தன்னுடைய அப்போஸ்தலனாகிய அந்த மத்தேயின் மூலமாக அவர் மீண்டுமாக பேசுகிறார். நீ இஸ்ரவேலிலே யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியது அல்ல. சிறியதல்ல. வாய் திறந்து சொல்லுங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சிறியதல்ல. பிறக்கிறதுக்கு முன்னாடி சிறியதாயிருந்தது, இயேசுவின் பிறப்புக்கு அப்புறம் சிறியதல்லாமல் மாறிவிட்டு. That is the good news of great joy. பிறக்கிறதுக்கு முன்னாடி சிறியதா இருந்தது, ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றார் நீ சிறியது அல்ல. Hallelujah. அதுதான் சந்தோஷத்தின் நற்செய்தி. Amen. Amen. Hallelujah. Hallelujah. This is the good news of great joy. இதுதான் மிகுந்த சந்தோஷத்தின் நற்செய்தி. Where Jesus is born. இயேசு அந்த இடத்திலே பிறந்தது. Where? எங்கே இயேசு He was பிறந்தார்? born in Bethlehem. அவர் பெத்லகேமிலே அவர் பிறக்கிறார். Very clearly it is written, it is not a spelling mistake, it is not a grammatical mistake, but it is a revelation. அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு கிராமர் மிஸ்டேக் இல்ல, அங்க ஒரு எழுத்து பிழை அல்ல, தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Christian life is a life of revelation. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெளிப்பாட்டின் வாழ்க்கை. Christianity is not a religion. கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. Christianity is a revelation. கிறிஸ்தவம் என்பதே ஒரு வெளிப்பாடு. A person who received the revelation of Christ lives a victorious life. கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை பெற்றவன் தேவனுடைய வெற்றியிலே வாழ்கிறவனாய் இருப்பான். A person who received the revelation of Christ will beat the devil on the road. கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை பெறுகிறவன் சாத்தானை கோலினாலே அடிப்பவனாக இருப்பான். Hallelujah. Hallelujah. தெருவிலே அவன் அடிப்பவனாக இருப்பான். And a person who received the revelation of Christ will never allow devil to sit on your head or sit on your shoulder and bite on your ears, sit on your head and drum on your head. A person who received the revelation of Christ will tread upon serpents and scorpions every moment of his life. கிறிஸ்துவின் வெளிப்பாடை பெற்றவன் சாத்தானை தலையில உட்கார வச்சு அவனை ட்ரம்ஸ் அடிக்க விட மாட்டான், தோல்ல உட்கார்ந்து கொண்டு அவன் காதை கடிக்க விட மாட்டான். சாத்தானை தன்னுடைய கால்களின் கீழே நசுக்கி சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதித்து ஜெயம் கொள்ளுகிறவனாய் இருப்பான். A person who received the revelation of Christ always will make a devil cry, and a person who never received a revelation of Christ will cry always looking at devil. கிறிஸ்துவின் வெளிப்பாட்டை பெற்றவன் சாத்தானை எப்பொழுதும் அலற விடுகிறவனாக அழுக விடுகிறவனாக இருப்பான். ஆனால் கிறிஸ்துவின் வெளிப்பாடை பெறாதவனோ சாத்தானை கண்டு பயந்து அழுது கொண்டே இருப்பவனாக இருப்பான். In what group you represent, what category you are today morning? இந்த காலை வேளையில எந்த கூட்டத்தாரை சார்ந்தவர்களாக இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? Hallelujah. Hallelujah. Amen. Amen. Bethlehem. Bethlehem. You were the least. நீ சிறியவனாய் இருந்தாய். But something happened. ஆனா ஒன்னு நடந்துச்சு. Jesus born there. அவர் அங்கே பிறந்தார். Who is this Jesus? யார் இந்த இயேசு? The uncreated creator. உருவாக்கப்படாத சிருஷ்டிகர். Wonderful counselor, mighty God, eternal Father, the Prince of Peace. அற்புதர், ஆலோசகர், நல்ல கர்த்தர், சமாதான பிரபு, நித்திய தேவன். The King of the King, the Lord of the Lord. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. The righteous judge. நீதியுள்ள நியாயாதிபதி. The morning star. அவர் விடிவெள்ளி நட்சத்திரம். The Lion of the tribe of Judah. யூத கோத்திரத்தின் சிங்கம். The Savior. ரட்சகர். The healer. சுகமளிப்பவர். The baptizer with the fire of Holy Spirit. பரிசுத்தாவின் அக்கினியிலே ஞானஸ்நானம் கொடுப்பவர். He is born in Bethlehem. அவர் அந்த பெத்லகேமிலே பிறந்திருந்தார். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Christianity is a revelation. கிறிஸ்தவம் என்பதே ஒரு வெளிப்பாடு. Shall I tell you, my brothers and sisters? பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒன்னு சொல்லவா? Bethlehem
பெத்லகேம் Bethlehem. பெத்லகேம். How many of you had been to Bethlehem? எத்தனை பேர் அந்த பெத்லகேமுக்கு போயிருக்கீங்க? How many of you? எத்தனை பேர் போயிருக்கீங்க? 1, 2, only 3. Let me see your, please lift up. கொஞ்சம் கைகளை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். Have you visited Bethlehem? 1, 2, 3 people. 1 2 3 பேர் போயிருக்காங்க. Hallelujah. Hallelujah. Sorry? 4 people. Thank you. 4 people visited there. 4 பேர் அங்க போயிருக்காங்க பாருங்க. How much money? I think it's around about 1 lakh rupees, sir. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். போயிட்டு வர்றதுக்கு அங்க தங்கறதுக்கான செலவு எல்லாம் சேர்த்து. ஆமா. They spent 1 lakh rupees. அவங்க 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணி போயிட்டு வந்திருக்காங்க. Go and see that place. அந்த இடத்தை போய் பார்த்துட்டு வரக்கு. What a blessing. என்ன ஒரு ஆசீர்வாதம். Hallelujah. Hallelujah. For other people. மத்தவங்க எல்லாம். Since I love you. நான் உங்களை அதிகமா நேசிக்கிறேன். I am taking you to Bethlehem. You don't spend even a single coin. I will spend. நீங்க 1 ரூபாய் கூட செலவு செய்ய தேவையில்லை. நான் எல்லாரையும் உங்களை இலவசமா அந்த பெத்லகேமுக்கு கூட்டி போறேன். Hallelujah. இது ஒரு நல்ல வார்த்தை, கெட்ட வார்த்தை இல்ல. அதுக்கு கூட ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். என்ன தமிழ்ல பேச விடாதுங்க. கோவம் வந்தா தமிழ் வரும். என்ன கோவப்படுத்தாதுங்க. தம்பி நல்லா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ஆளு. நான் இங்கிலீஷ்ல போனா உங்களுக்கு நல்லது. ஹல்லேலூயா சொல்வீங்களா? என்ன இப்ப இந்த மாஸ்க் எல்லாம் போட்டதனால சிரிக்கிறதா அதே பல்லி இருமுறதான்னு எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. என்ன வேணா பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சத்தம் வெளியில வந்தே ஆகணும். நான் இங்க வந்தது உங்கள்ட்ட கையில இருந்து ஏதோ வாங்கிட்டு போகிறதுக்கல்ல, கொடுக்கிறதுக்கு. வாங்குறது மேல கொடுக்கிறது நல்லதுன்னு வசனம் இருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. I came here, my God sent me here with something in my hand to give you. கர்த்தர் என்னை அனுப்பினது என்னுடைய கரத்திலிருந்து ஒரு காரியத்தை கொடுப்பதற்காக. That is my business. அதுதான் என்னுடைய ஊழியம். What is your business? உங்களுடைய வேலை என்ன? Come and receive it. அதை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளணும். Hallelujah. Hallelujah. So I am going to take all people to Bethlehem. You don't spend even 1 rupees. I know what is the strength totally. Here and there I have that blessing with me. God blessed me with the finance and I will take you to Bethlehem to show you Bethlehem. நீங்க யார் 1 ரூபாய் கூட செலவு செய்ய தேவையில்லை. இங்கே அங்க இருக்கிற கூட்டத்தின் நம்பர் எண்ணிக்கை எனக்கு நல்லாவே தெரியும். ஆண்டவர் என்னை அவ்வளவு அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க 1 பைசா கூட செலவில்லை. உங்களை எல்லாரையும் நான் பெத்லகேமுக்கு கூட்டிட்டு போறேன். You want to see Bethlehem? நீங்க பெத்லகேமை பார்க்கணுமா? Hallelujah. Hallelujah. Close your eyes, sir. உங்க கண்களை மூடுங்க. 1 2 3. 1 2 3. Open your eyes. உங்க கண்களை திறங்க. Look at me. என்ன பாருங்க? I am Bethlehem. நான் தான் பெத்லகேம். I am Bethlehem. நான் தான் பெத்லகேம். Why I am Bethlehem? ஏன் நான் பெத்லகேம்? What is the importance of me? என்னுடைய முக்கியத்துவம் என்ன? Jesus born in me. இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கிறார். The place where Jesus born in me. இயேசு பிறந்த இடம் நான். Hallelujah. Hallelujah. I am the place where Jesus born. நான் தான் இயேசு பிறந்த இடம். Hallelujah. Hallelujah. My brothers. என்னுடைய My சகோதரர்களே. dear sisters. என்னுடைய சகோதரிகளே. You are Bethlehem. நீங்க ஒரு பெத்லகேம். You were the least. நீங்க சிறியதா இருந்தீங்க. But it is an old story. ஆனா அது பழைய கதை. What is the new story? புதிய கதை என்ன? Jesus born in you. இயேசு உங்களிலே பிறந்திருக்கிறார். Christ born in you. கிறிஸ்து உங்களிலே பிறந்திருக்கிறார். You were the least. நீங்க சிறியதா இருந்தீங்க. But you became the best. ஆனா நீங்க சிறந்தவர்களா மாறிட்டீங்க. Amen. Because the king of the king is born in you. ஏனென்றால் ராஜாதி ராஜா உங்களிலே பிறந்திருக்கிறார். Since the king of the king born in you. ராஜாதி ராஜா பிறந்தனால. The Lord of the Lord born in you. கர்த்தாதி கர்த்தர் உங்களிலே பிறந்தனால. Jehovah Jireh the provider born in you. யெகோவா ஈரே கொடுக்கிறவர் பிறந்தனால. Rapha Jehovah the healer born in you. ராஃபா யெகோவா சுகமளிக்கிறவர் பிறந்தனால. You are not the least. You cannot be the least. You are the best. நீங்க சிறிதானவர்கள் அல்ல, சிறிதா இருக்க முடியாது. நீங்கள் சிறந்தவர்கள். Hallelujah. Hallelujah. This is the Christmas message. இதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. This is the revelation. இதுதான் வெளிப்பாடு. Christ born in me. கிறிஸ்து எனக்குள் What பிறந்திருக்கிறார். happened? என்ன நடந்துச்சு? The angels advertised this news. இந்த செய்தியை தேவ தூதர்கள் பிரசித்திப்படுத்தினார்கள். When Jesus is born in Bethlehem, இயேசு பெத்லகேமிலே பிறந்த பொழுது angels advertised. தேவ தூதர்கள் விளம்பரப்படுத்தினார்கள். Shall I prophesy? நான் தீர்க்கதரிசனமா சொல்லவா? Angels will advertise your anointing. உங்களுடைய அபிஷேகத்தை தூதர்கள் பிரசித்தப்படுத்துவார்கள். Not the Instagram, not the Facebook, not the WhatsApp, but angels, heaven will advertise your anointing. இன்ஸ்டாகிராம்ல ஃபேஸ்புக்ல மற்ற சமூக வலைதளங்கள் இல்ல, பரலோகம் உங்களை விளம்பரப்படுத்தும். Hallelujah. Hallelujah. Amen. ஆமென். Now, இப்போ
They advertised. அவங்க They விளம்பரப்படுத்துறாங்க, announced. அவங்க பிரசித்தப்படுத்துறாங்க. Good news of great joy is born in Bethlehem. பெத்லகேமிலே உலகத்திற்கு சந்தோஷத்தை தருகிற நற்செய்தி பிறந்திருக்கிறது. Where is good news of great joy? எங்க இந்த உலகத்திற்கு சந்தோஷத்தை தருகிற நற்செய்தி? All these years you believed the lie of devil. இவ்வளவு நாள் பிசாசின் பொய்யை நீங்க நம்பிட்டீங்க. You come to me a pastor நீங்க பாஸ்டர் என்கிட்ட வர்றீங்க, and you say, நீங்க சொல்றீங்க, pastor, பாஸ்டர் என் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை. என் வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல பாஸ்டர். பொய்யின் ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. பொய்யினாவே இயேசு நாமத்தில் ஓடி போயிரு. You lied and made my sister believe that there is no joy. நீ பொய் சொல்லி என்னுடைய சகோதரியை நம்ப வச்சிட்டு அவங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லன்ட்டு. You lied and made my brother believe that he has no joy. நீ வஞ்சித்து சகோதரனை நம்ப வச்சிட்டு அவருக்குள்ள சந்தோஷம் இல்லன்ட்டு. What is the what is the truth? அங்கே சத்தியம் என்ன? Good news of great joy is born in you. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தி உங்களுக்குள்ளே பிறந்திருக்கிறார். That is for the whole world. அது முழு உலகத்திற்குமான நற்செய்தி. Not only for you, அது உங்களுக்கு மாத்திரம் இல்ல, not only for your family, உங்க குடும்பத்துக்கு மாத்திரம் இல்ல, not only for your village, அது உங்களுடைய கிராமத்துக்கு மாத்திரம் not இல்ல, only for your district, உங்களுடைய மாவட்டத்துக்கு மாத்திரம் not இல்ல, only for your state, உங்க மாநிலத்துக்கு not மாத்திரம் only இல்ல, for your country. உங்க தேசத்துக்கு மாத்திரம் இல்ல. Good news of great joy is in you, in you, in you. ஓ இந்த மிகுந்த சந்தோஷத்திற்கு உண்டான நற்செய்தி உங்களுக்குள்ள இருக்கு. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Listen, brothers and sisters. பிரியமான சகோதர சகோதரிகளே கவனிங்க. Believe the truth. இந்த சத்தியத்தை நம்புங்க. What is the truth? சத்தியம் என்ன? Jesus said, I am the way, the truth and life. இயேசு சொன்னா நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா John இருக்கிறேன். 14:6. யோவான் 14:6. Jesus said, இயேசு சொன்னா I am the way, the truth and life. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன். Jesus is the truth. இயேசு தான் சத்தியம். Hallelujah. Hallelujah. There is joy. எங்க மகிழ்ச்சி? You are the river of joy. நீங்கள் தான் மகிழ்ச்சியின் ஆறாய் இருக்கிறீர்கள். You are the stream of joy. நீங்கள் தான் மகிழ்ச்சியின் நதி. You are the fountain of joy. நீங்கள் தான் மகிழ்ச்சியின் ஊற்று. You are the ocean of joy. நீங்கள் தான் மகிழ்ச்சியின் பெருங்கடல். If there is no joy in a born again, if there is no joy in a born again, மறுபடியும் ஆவில பிறந்தவர்களுக்குள்ள மகிழ்ச்சி இல்லனா joy will not be traced in any other place. எந்த இடத்திலும் மகிழ்ச்சி கண்டுபிடிக்கப்படவே முடியாது. Joy is in you. உங்களுக்குள்ள மகிழ்ச்சி. But devil is the father of lies. ஆனா சாத்தான் பொய்யின் பிதா. You love to hear more from devil than to hear and believe the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிறத காட்டிலும் சாத்தானுடைய பொய்யை தான் அதிகமா கேட்க விரும்புறீங்க. Hallelujah. Hallelujah. Jesus born in you. இயேசு உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறார். Christ born in you. கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையான கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். Colossians 1:27. கொலோசியர் 1:27 சொல்லுது மகிமையின் நம்பிக்கையாகிய கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். Amen. ஆமென். The whole glory is in you. அந்த மகிமை உங்களுக்குள்ள. Heaven is in you. பரலோகம் உங்களுக்குள்ள. That is Christmas news. அதுதாங்க கிறிஸ்மஸ் செய்தி. அப்ப மறுபடியும் பிறந்தவரோட ஒரு கேள்வி. அப்ப மறுபடியும் உங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த டிசம்பருக்கு என்ன வித்தியாசம்? அப்ப இந்த டிசம்பர்ல என்னதான் விசேஷம்? இந்த டிசம்பர் 25 மட்டுமா 25 மட்டுமா உங்களுக்கு கிறிஸ்மஸ்? டிசம்பர் 25 மாத்திரமா உங்களுக்கு கிறிஸ்மஸ்? எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு அப்படி இல்ல. 365 நாளும் எனக்கு கிறிஸ்மஸ். 365 நாளுமே எனக்கு கிறிஸ்மஸ் தான். டிசம்பர் 25 மட்டும் சந்தோஷம் அல்ல. டிசம்பர் 25 மாத்திரம் மகிழ்ச்சி இல்ல. The moment I gave my life, எப்ப என் ஜீவியத்தை ஆண்டவருக்கு when I கொடுத்தேனோ, received Jesus as the Savior and Lord, எப்ப இரட்சகராக இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, and this joy came, அந்த மகிழ்ச்சி எனக்குள்ள வந்துருச்சு. the people who came here for the first day, இங்க முதல் முறையாக வந்த ஜனத்திற்கு listen this message. இந்த செய்தியை கேளுங்க. If you receive this message, இது நீங்க பெற்றுக்கொண்டால் you will stop running after religion. நீங்க மதத்துக்கு பின்னாடி ஓடுறதை நிறுத்துவீங்க. You will stop running after religious rituals and spending your money rolling on the ground, lighting the candles and climbing the hills. மத சடங்காச்சாரங்களை செய்கிறதான மெழுகுவர்த்தி ஏத்துறது, ரோட்ல உருள்றது மற்றும் மத்த சடங்காச்சாரங்களை செய்கிறதை நிறுத்திடுவீங்க. I did that foolish things because I was in the control of demons. I was controlled by the Lord of this world, the devil, and he blinded my eyes. By the grace of God, one day I heard a good news. This good news of great joy. When I received that good news of great joy, my life is totally changed. அந்த சடங்காச்சாரங்களை நான் செய்து கொண்டிருந்தேன். காரணம் இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு என்னுடைய ஆவிக்குரிய கண்களை குருடாக்கி வைத்திருந்தான். ஆனா ஒரு நாள் வந்தது, இந்த மகிழ்ந்த மகிழ்ச்சியை உண்டாக்குற நற்செய்தியை நான் கேட்டேன். அன்றைக்கு என்னுடைய வாழ்க்கை தலைகீழாக
மாறினது. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்வீங்க. ஹalleluya. நான் கேட்டுட்டு நீங்க சொன்னா அது உங்களுக்கு நல்லது கிடையாது. இதோட மேல ஒரு மெசேஜ் கிடையாது. டெலிவரன்ஸ்க்கு, ஹீலிங்குக்கு, ப்ராஸ்பெரிட்டிக்கு, பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு, எஸ்டாப்லிஷ்மென்ட்க்கு உங்களுக்கு இதோட மேல ஒரு மெசேஜ் தேவையில்லை. ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். நான் ஹல்லேலூயா சொல்லிட்டே இருக்கு, உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. Amen. ஆமென். Jesus born in me. இயேசு எனக்குள்ள பிறந்திருக்கார். Christ born in me. கிறிஸ்து எனக்குள்ள. I received Jesus as a Savior and Lord. நான் இயேசுவை இரட்சகராக தேவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். I believed him. அவரை நான் விசுவாசித்தேன். The moment I believed him, எப்ப அவரை விசுவாசிச்சேனோ I invited him into my life. என் வாழ்க்கைக்குள்ளாக அவரை வரவேற்றேன். And my sins are forgiven. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. Curses are broken. சாபங்கள் உடைக்கப்பட்டது. Healing became my birthright. அந்த சுகம் என்னுடைய சட்ட உரிமையாக மாறினது. Protection of God. தேவனுடைய பாதுகாப்பு. Blessings of God. தேவனுடைய ஆசீர்வாதம். Eternal life. நித்திய ஜீவன். These 6 things together are called salvation. இந்த 6 காரியங்களை ஒன்றாய் சேர்ந்ததுதான் ரட்சிப்பு. So salvation. சோசோ என்கிறதான ரட்சிப்பு. Amen. That I received. அதை நான் பெற்றுக்கொண்டேன். When I received அதை நான் பெற்றுக்கொண்டபோது this salvation, இந்த ரட்சிப்பு what happened? என்ன நடந்துச்சு? Whatever Jesus exchanged on the cross of Calvary, it came to my life. It became my inheritance. It became my legal right. I became a royal priesthood, holy nation, God's own possession, household of God, heir of God, co-heir with Jesus Christ, and He made me the ambassador of heaven, and He made me the co-worker of Jesus. சிலுவையிலே எப்படி இயேசு கிறிஸ்து எதை பரிமாற்றினார் அதை சகல காரியங்களையும் நான் பெற்றுக்கொண்டவனாய் மாறினேன். நான் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருடைய சொந்த சம்பத்தாக, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக, உடன் சுதந்திரவாளியாக, அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையாக, தேவனை சுமக்கிற தேவனுடைய ஆலயமாக அந்த ஆண்டவர் என்னை மாற்றினார். Hallelujah. ஹalleluya. If you come and say, Pastor, I have no joy, that is your eyes are blinded by the devil. That is not the truth. Even in the midst of waves and winds, even in the midst of COVID and corona and the waves of viruses, there is a reason for you to be rejoiced. That good news of great joy is not coming and going and coming and going. He is with you 24 hours a day, 7 days in a week, and 365 days in a year. நீங்க வந்து பாஸ்டர் என்ற சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு வஞ்சகம், அது மிகப்பெரிய ஒரு பொய். காரணம், அலைகளின் மத்தியில, கோவிட் அலைகளின் மத்தியிலையும் நாம மகிழ்ந்து களி கூறுவதற்கு நமக்கு ஒரு காரணம் உண்டு. அந்த மகிழ்ச்சியின் சந்தோஷம் வந்து போகிறது இல்ல. 365 நாள் 24 மணி நேரமும் வாரத்தின் 7 நாட்களும் அந்த மகிழ்ச்சி நித்தியமாக நிரந்தரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. Hallelujah. You believe fact, I love to believe the truth. நீங்க தரவுகளை நம்புறவங்க, நான் சத்தியத்தை நம்புகிறவன். Fact is not lie. தரவுகள் என்பது பொய் அல்ல. There are lies. பொய்கள் உண்டு. Fact is there. தரவுகள் உண்டு. Truth is there. சத்தியம் உண்டு. What is the fact? அந்த தரவுகள் என்ன? It stands between truth and lie. அது பொய்க்கும் சத்தியத்திற்கும் நடுவாக இருக்கிறது. What is fact? தரவுகள் என்ன? You have cancer. உங்களுக்கு கேன்சர் இருக்கு. You went to hospital. நீங்க ஆஸ்பத்திரி போறீங்க. Doctors prescribed some tests, advised some tests. You went through that and it is diagnosed. You are diagnosed cancer patient. டாக்டர் ஒரு சில பரிசோதனைகளை எடுக்க சொல்றாரு. அந்த பரிசோதனை முடிவுல உங்களுக்கு தெரிய வருது உங்களுக்கு புற்றுநோய் இருக்கு அப்படின்னு சொல்லி. Cancer. புற்றுநோய். Medical report says cancer. மருத்துவ அறிக்கை சொல்லுது உங்களுக்கு புற்றுநோய். That is not a lie. அது பொய் இல்ல. That is not a truth. அது சத்தியமும் இல்ல. That is a fact. அது ஒரு தரவு, அது ஒரு உண்மை. காது திறந்து கேட்டுக்கோங்க. Not my prayer, not my shaking your coconut will produce a result. What revelation I preach, receive the revelation and be a victorious person in your life. நான் ஏதோ ஜெபிக்கிறதுனாலே உங்க தலையை பிடிச்சு உழுக்கிறதுனாலே ஒரு மாற்றம் உண்டாக போறதில்ல, உங்க தேங்காய் மண்டை உடைய போறதில்ல. நான் அனுப்புகிற இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ ஆரம்பிப்பீர்கள். ஆமென். ஆமென். 2-3 பேர் கையை தூக்கிருச்சு. அந்த கைக்கு ஆசீர்வாதம் வருவதாக. ஆமென். ஆமென். நேத்து நான் சொன்னாங்க. I spoke. நேத்து நான் பேசினேன். நான் பேசினேன்.
I spoke. Why you could not lift your hands? Yes. Why you could not praise God? Why you could not jump, dance and rejoice? Because you are bounded. Your hand is bounded, your leg is bounded, your mouth is bounded. You missed that great message, 2 sessions I preached yesterday morning and evening. I think it is recorded. Pastor will make you watch it. Please at least share in their group. Let them watch it, how you can receive a deliverance. நேற்று நான் தெளிவாக பிரசங்கித்தேன். காலையிலயும் மாலையிலயும் நான் பிரசங்கம் பண்ணது என்னன்னு சொன்னா, ஏன் நீங்க உங்களால கையை தூக்க முடியல, ஏன் அல்லேலூயா சொல்ல முடியல, ஏன் உங்களால நடனம் ஆட முடியல? காரணம் உங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு, வாய்கள் கட்டப்பட்டிருக்கு, உங்களுடைய கால்கள் கட்டப்பட்டிருக்கு. அதையெல்லாம் நிச்சயம் விடுதலை பெற வேண்டும். நேற்று வராதவங்க ஒரு பெரிய ஒரு நல்ல செய்தியை நீங்கள் இழந்து விட்டீர்கள். நான் விசுவாசிக்கிறேன் பாஸ்டர் அவர்கள் உங்களை அதை கேட்க செய்வார்கள் என்று சொல்லி. Amen. Amen. You see how nicely devil bounded the face of all humanity all over the nations with a mask. எப்படி தந்திரமா பிசாசு உலகத்தில் இருக்கிற எல்லா முகத்தையும் இந்த மாஸ்க் என்கிற இந்த துணியினாலே சுத்தி வைத்திருக்கிறான் பாத்துட்டீங்களா? You cannot throw it out. அத நம்மளால எறிய முடியல. Because there is a rule, there is a law, there is a protocol of the government. We are to abide and follow it. ஏனென்றால் அரசாங்க சட்டம், வழிமுறைகள், நெறிமுறைகள் அவ்வாறாக நமக்கு போதிக்கிறது. அதை நாம் நிச்சயமாக கடைபிடிக்கணும். Amen. Amen. How nicely he just bounded your face like the Lazarus dead body was wrapped with cloths. எப்படியாக அந்த சீலையினாலே லாசருடைய முகம் சுத்தப்பட்டிருந்ததோ அதே போல நம்முடைய முகத்தை மாஸ்கினாலே சுத்தி வச்சிட்டான் பிசாசு. பாத்தீங்களா? பாத்தீங்களா? Hallelujah. Hallelujah. Amen. Amen. What I want to tell you, நான் உங்கள்ட்ட சொல்ல வருகிற விஷயம் என்ன? medical report says you have cancer. மருத்துவ அறிக்கை சொல்லுது உங்களுக்கு புற்றுநோய். That is a fact. அது ஒரு உண்மை. Listen carefully. நல்லா கவனிங்க. Fact can be changed. அந்த உண்மை தரவுகள் மாற்றப்பட முடியும். But truth never changes. ஆனா சத்தியம் மாற்றப்பட முடியாது. What is truth? சத்தியம் என்ன? Jesus is the truth. இயேசு தான் சத்தியம். Jesus said, I am the way, the truth and life. இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். The word became flesh is Jesus. அந்த வார்த்தை மாம்சமானவர் தான் இயேசு. Word never changes. வார்த்தை மாறவே மாறாது. God said, தேவன் சொன்னார், heaven and earth shall pass away, but my word shall not pass away. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தை ஒளிந்து போகாது. God never changes. தேவன் மாறுவதில்லை. God's word never changes. தேவனுடைய வார்த்தை மாறுவதில்லை. God became word. தேவன் வார்த்தையாக மாறினார். Amen. Amen. That is Jesus. அதுதான் இயேசு. That word became flesh, human. That is Jesus. அந்த வார்த்தை மாம்சமான மனுஷனாக மாறினார். அவர்தான் இயேசு. Hallelujah. Hallelujah. There is no 1,000 gods. 1000 கடவுள்கள் இல்ல. Only one God. ஒரே ஒரு தேவன் உண்டு. Only one name. ஒரே ஒரு பெயர். That is the name above all names. அந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். In the name of Jesus, every knee shall bow in heaven, on earth and under the earth. வானம் பூலோகத்தோர் பூமியின் கீழோர் சகல முழங்கால்களும் இந்த நாமத்திற்கு முன்பதாக முடங்கும். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Listen, my brothers and sisters. பிரியமான சகோதர சகோதரிகளே கவனிங்க. Medical report says you have cancer. மருத்துவ அறிக்கை சொல்லுது உங்களுக்கு புற்றுநோய். Come with the medical report. அந்த மருத்துவ அறிக்கையோடு கூட வாங்க. Stay there. அங்க நில்லுங்க. Sit there. அங்க உட்காருங்க. Come to me. ஏன்ட்ட வாங்க. I have truth with me. ஏன்ட்ட வந்து பேசுங்க. I have truth with me. நான் சத்தியமுடையவனாக இருக்கிறேன். Amen. Amen. That truth is the word of God. அந்த சத்தியம் தான் கர்த்தருடைய வார்த்தை. I have word with me. என்னோடு கூட தேவனுடைய வார்த்தை இருக்கு. I am full of word. நான் வார்த்தையினாலே நிரப்பப்பட்டவன். Psalms 107 verses 20 says, சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, He sends his word and heals them and delivers them from their graves. அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி கல்லறையிலிருந்து ஒரு மனுஷனை விடுவிக்கிறாரா? Grave, if you have cancer, you are in the tomb of cancer. You are in a graveyard. Who is in a grave? A dead body is in the grave. நீங்க புற்றுநோயில் இருப்பீங்கன்னா புற்றுநோய் என்கிறதான கல்லறையில் இருக்கிறீர்கள். யார் அந்த கல்லறை தோட்டத்தில் இருப்பா? மரித்தவர்கள் தான் கல்லறை தோட்டத்தில் இருப்பாங்க. Word carries life. அந்த வார்த்தை ஜீவனை சுமக்கிறது. Word carries fire. வார்த்தை அக்கினியை சுமக்கிறது. Word carries power. வார்த்தை வல்லமையை Word சுமக்கிறது. carries miracles. வார்த்தை அற்புதத்தை Word சுமக்கிறது. carries deliverance. வார்த்தை விடுதலையை சுமக்கிறது. Word comes. வார்த்தை வரும்போது, When the word comes, வார்த்தை வரும்போது solution comes. தீர்வு வருது. What you need? உங்களுக்கு என்ன தேவை? You need healing of cancer. நீங்க புற்றுநோயிலிருந்து உங்களுக்கு சுகம். The word is coming. அந்த வார்த்தை வருது. Word is hitting you. வார்த்தை உங்களை தொடுது. Word touches you. வார்த்தை உங்களை இடிக்குது. Something happening. அங்கே ஒரு காரியம் First நடக்குது. Peter chapter 2 verses 24 says, 1 பேதுரு 2:24 சொல்லுது, by the stripes of Jesus Christ you were healed. அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள். That is the truth. அதுதான் சத்தியம். Isaiah 53:4 and 5
says, ஏசாயா 53:4-5 சொல்லுது, by the stripes of Jesus Christ you were healed. இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். Amen. Not going to be healed. குணமாக பட போறீங்க இல்ல, You were healed. நீங்க குணமாக்கப்பட்டு The moment விட்டீர்கள். that Jesus died on the cross of Calvary, இயேசு கல்வாரி சிலுவையிலே மரித்தபோது what happened? என்ன நடந்துச்சு? In the Gospels, Jesus went to many places. He touched the lepers, he touched the blind eyes, he lifted the lame and healed the people. சுவிசேஷ புத்தகங்களை இயேசு எங்கெல்லாம் போனாரோ அவர் தொட்டு சுகமாக்கினார், பார்வையடைய செய்தார், குஷ்டரோகிகளை சுத்தமாக்கினார், வியாதிகளை குணப்படுத்தினார். Amen. Amen. But on the cross of Calvary, ஆனா கல்வாரி சிலுவையிலே Mr. Healer Rapha Jehovah, ராஃபா யெகோவாவாகிய திரு சுகமாளர், he was not touching and healing you. அவர் உங்களை இப்ப தொட்டு சுகமாக்குறது இல்ல. There was a divine exchange on the cross. அங்கே ஒரு திவ்ய பரிமாற்றம் அந்த சிலுவையில ஏற்பட்டது. When Jesus was dying on the cross, இயேசு சிலுவையில மரித்தபோது, who am I? நான் யாரு? Who was me? நான் யாரா இருந்தேன்? Mr. Sick. நான் திரு வியாதி உள்ளவனாக இருந்தேன். Physically, mentally, spiritually, emotionally sick. நான் சரீர ரீதியாக, உணர்வு ரீதியாக, ஆத்தும ரீதியாக, ஆவி ரீதியாக வியாதி பிடித்தவனாக இருந்தேன். But on the cross, ஆனா சிலுவையில Jesus was dying there. இயேசு அங்க மரித்து கொண்டிருந்தார். He came into my place. அவர் என்னுடைய இடத்துக்கு வந்து He put me in his place. அவருடைய ஸ்தானத்தில் என்னை வைத்து விட்டார். He was not only healing me, அவர் என்னை சுகப்படுத்துதல் மாத்திரமல்ல, he gave me authority, power and anointing to heal the sick, raise the dead, cleanse the lepers, cast out demons and proclaim gospel. மற்றவர்களை சுகப்படுத்த, பிசாசுகளை துரத்த, மரித்தவர்கள் உயிரோடு கூட எழுப்ப, சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை, வல்லமை, அபிஷேகத்தை அந்த சிலுவையிலே கொடுத்து விட்டார். Hey! ஆமென். I'm not crying for a healing. நான் சுகத்திற்காக முயற்சி பண்ணல. I have the authority and power and anointing to heal you. உங்களை சுகப்படுத்துவதற்கான அதிகாரம், வல்லமை, அபிஷேகத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். That is given to you. அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. See my testimony, hundreds and hundreds of cancers. The doctors given up. Hospitals given up. They were brought to my meeting, brought to my office, and hundreds of cancers healed in my ministry. என்னுடைய வீடியோக்கள் நீங்கள் சாட்சிகளை பார்க்கலாம். மருத்துவராலே கைவிடப்பட்டவர்கள், மருத்துவமனைகளாலே கைவிடப்பட்ட அநேக கட்டி உள்ளவர்கள், அநேக புற்றுநோய் உடையவர்கள் பரிபூர்ணமாக சுகத்தை பெற்றுக் கொண்டார்கள். How many born lame walked? எத்தனை பிறவி முடவர்கள் நடந்திருக்கிறார்கள்? How many born blind eyes opened? எத்தனை பிறவி குருடர்கள் பார்வை அடைந்திருக்கிறார்கள்? Hallelujah. Hallelujah. Dead bodies raised. சவங்கள் உயிரோடு எழும்பி இருக்கிறது. Why? Why? ஏன்? It's not me. நான் அல்ல. I am Bethlehem. நான் ஒரு பெத்லகேம். The least became the best because of the birth of Jesus. சிறியவன் சிறந்தவனாக மாறினான் இயேசு பிறந்ததினால. Hallelujah. Hallelujah. This is good news. இதுதான் நற்செய்தி. This is gospel. இதுதான் சுவிசேஷம். மாலை சுவிசேஷ கூட்டம் இருக்குன்னு சொன்னால் விசுவாசிகள் வராது. அவர் என்ன நினைக்கிறார்? ஓ எங்களுக்கு எல்லாமே தெரியும். சுவிசேஷ கூட்டம் வந்து ஜாதிகளுக்கு. ஐயோ அந்த தேங்காய் மண்டை உடையணும். விசுவாசிகளை முதலே கண்டினியூஸா சுவிசேஷ கூட்டத்துக்கு வாங்க. இப்ப நான் பிரீச் பண்ணா குட் நியூஸ். இது சுவிசேஷ மீட்டிங். இது ரெவலேஷனோட சுவிசேஷம், வெளிப்பாடின் சுவிசேஷம். சுவிசேஷத்துக்கு மேலே வேறொரு நியூஸ் இதில் இல்லை. சுவிசேஷத்தோடும் வல்லமையுள்ள ஆமென் ஒரு மெசேஜும் பைபிள் இல்லை. அப்ப அது வேண்டாம். நேற்று பாஸ்டர் சொன்னாங்க, நான் இந்த மாலையிலே சுவிசேஷ மீட்டிங். நான் சொன்ன வேண்டாம், அந்த அனௌன்ஸ்மெண்ட் வேண்டாம். இந்த பெரிய அந்த பாரம்பரிய கிறிஸ்தவர்களுக்கு சுவிசேஷ மீட்டிங் சொன்னா ஏதோ கெட்ட காரியம் நடத்துன மாதிரி வரும். அதை அனௌன்ஸ் பண்ணாத. நீங்க வாங்க சுவிசேஷ மீட்டிங்கில். அங்கே நீங்க சபா ஆராதனையில பார்க்க முடியாத காரியங்களை கண் முன்னாடியே, உங்க கண் முன்னாடியே பார்க்க முடியும். ஆமென். சுவிசேஷத்தைக்கால் பெரிய ஒரு நியூஸ் உற்பத்தி இந்த ஜன ஆதியாகமத்தில் இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரை இல்லையே இல்ல. நான் ஒரு சுவிசேஷகன், ஒரு தீர்க்கதரிசன சுவிசேஷகன், a prophetic evangelist, a prophet and an evangelist. அல்லேலூயா சொல்வீங்களா? ஹalleluya. என்னோட தமிழ் ஓகேவா? ஆனா சுவிசேஷ கூட்டத்துக்கு போகாதுங்க. அதெல்லாம் வேற ஏதோ ஆள்காருக்கு.
நமக்கு உதவி, நமக்கு ஏற்றதல்ல. ஏற்றது கரெக்ட். நமக்கு ஏற்றது கிடையாது. நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டு வேணும். ஞாயிற்றுக்கிழமை கோட்டு சூட்டு பட்டு சாரி பட்டு பாவாடை போட்டுட்டு சபையில் வழக்கமா வந்து ஒரு 100 ரூபாய் காணிக்க போட்டுட்டு கொஞ்சம் தை திங்க கொடுத்துட்டு போது ஆசீர்வாதம் வருதுக்கு வராது. தீர்க்கதரிசியின் ஊழியம் இப்ப பண்றேன். இது சபையோட தவறுகளை சுட்டி காணிக்க வேண்டிய ஒரு தீர்க்கதரிசியின் ஊழியம். அது சுட்டி காணிச்சே போகும். உங்களுக்கு பிடிச்சனாலும் பிடிச்சனாலும் உங்களால என்ன பிடிக்க முடியாது. ஆமென். நீங்க எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் என்ன பிடிக்க முடியாது. இந்த சபை ஃபுல்லா வந்தாலும் என்ன தடை பண்ண முடியாது. நாம் பேச வேண்டியது பேசிட்டே போகும். ஹல்லேலூயா சொல்வீங்களா? ஹல்லேலூயா. இதுக்கு எவ்வளவு லஞ்சம் வேணும்னா நம்ம அவரே பார்த்து வாங்கிக்கோங்க மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம். ஹல்லேலூயா. Temporary appointment as a secretary to give luncheon for the people to shout hallelujah. ஹalleluya. இங்கிலீஷ்ல சொன்னது தமிழ்ல சொல்லு. இதாயிருச்சு ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அண்டர்ஸ்டுட். ஆமென். ஹalleluya. ஹalleluya. Now fact, come to me. இப்ப தரவு ஏன்ட்ட வாங்க. You have cancer? உங்களுக்கு புற்றுநோய். Okay, that is fact. அது தரவு. Now I am sending the word. இப்ப நான் வார்த்தை அனுப்புறேன். You are sending the word. நீங்க வார்த்தை அனுப்புறீங்க. Psalms 103:3. சங்கீதம் 103:3. Psalms 107:20. சங்கீதம் 107:20. 1 Peter chapter 2:24. 1 பேதுரு 2:24. Isaiah 53:4 and 5. ஏசாயா 53:4-5. When the word comes, வார்த்தை வரும்போது word carries fire. வார்த்தை அக்கினியை சுமக்கிறது. Every cancerous viruses will catch the fire and it will burn out. எல்லா புற்றுநோய் கிருமிகளும் அக்கினியை பெற்று எல்லாம் அழிந்து போகும். And you receive a healing. அங்கே சுகத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். That means அப்படினா when the truth comes, சத்தியம் வரும்போது fact changes. அங்கே தரவுகள் மாறுகிறது. Amen. Amen. Fact can be changed, truth never changes. தரவுகள் மாறலாம், அந்த சத்தியம் மாறாது. Hallelujah. Hallelujah. You say I am sick. நீங்க சொல்லல நான் வியாதியா இருக்கேன். That is not lie. அது பொய் இல்ல. That is truth, not truth. அது சத்தியம் கிடையாது, அது உண்மை. That is fact. அது தரவின் உண்மை. You are sick. நீங்க வியாதி பிடிச்சிருக்கீங்க. Do you believe the fact? Do you believe lie or fact or truth? நீங்க பொய்யை நம்புறவங்களா இல்ல தரவுகளை நம்புறவங்களா இல்ல சத்தியத்தை நம்புறவங்களா? சத்தியத்தையா? அப்போ ராஃபா ஜெகோவா the healer is in you. ராஃபா யெகோவா பரிகாரியான கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கார். ஏ பெத்லஹேம், பெத்லஹேமே, he is born in you. அவர் உனக்குள்ளே பிறந்திருக்கிறார். ராஃபா ஜெகோவா born in you. ராஃபா யெகோவா உனக்குள்ளே பிறந்திருக்கிறார். You are the healing center of Rafa Jehovah. ராஃபா யெகோவாவினுடைய சுகமளிக்கும் மையம் நீங்கள். You are the healing center. நீங்கள் தான் சுகமளிக்கும் மையம். You know how many doctors coming to see me? உங்களுக்கு தெரியுமா எத்தனை மருத்துவர்கள் என்னை தேடி வராங்க? God is using them to heal thousands. கர்த்தர் அவங்களை சிகிச்சை கொடுக்கும்படியா அவங்களை ஆயிரங்களுக்கு பயன்படுத்துறாரு. Last week 2 famous doctors from a medical college, they came to meet me for their healing, a prayer. கடந்த வாரம் ரொம்ப பிரசித்தமான பிரபலமான 2 மருத்துவர்கள் மருத்துவ கல்லூரியில் இருந்து அவங்களுடைய சுகத்திற்காக என்னிடத்தில் தேடி வந்தார்கள். Both are the department head of the medical college, well known medical college in Kerala state. கேரளால இருக்க தலைசிறந்த மருத்துவ கல்லூரியிலே அங்கே பெரிய பேராசிரியர் தலைவராக இருக்கிறவர்கள். One person is a surgeon. அதுல ஒருத்தர் அறுவை சிகிச்சையாளர். Hallelujah. Hallelujah. They are sick. அவங்க வியாதிப்பட்டாங்க. Their medicines never helped. அந்த மருந்துகள் அவங்களுக்கு உதவி செய்யல. I prayed. நான் ஜெபிச்சேன். God did the miracle. கர்த்தர் அற்புதத்தை செய்தார். I believe in miracles. நான் அற்புதங்களை விசுவாசிக்கிறவன். Because I was the least. ஏனென்றால் நான் சிறியவனாய் இருந்தேன். But God made me the best because Bethlehem, Jesus born in me because of the salvation. கர்த்தரனை சிறந்தவனாக மாற்றினார். காரணம் பெத்லகேமே, அந்த இயேசு உன்னிலே பிறந்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொண்டாய். This is Christmas news. இதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Now when the angels advertised, அந்த தூதர்கள் விளம்பரப்படுத்தின போது we know that the wise men came, the kings came, the shepherds came. அங்கே ஞானிகள் வந்தாங்க, அங்க மேய்ப்பர்கள் வந்தாங்க, இயேசுவை பார்க்க அநேகர் வந்தாங்க. Amen. Amen. Listen. கவனிங்க. They were led by a star. அவங்க ஒரு நட்சத்திரத்தினாலே வழிநடத்தப்பட்டாங்க. The star led them. அந்த நட்சத்திரம் அவங்களை கூட்டிட்டு One வந்துச்சு. place the star came and stood. ஒரு இடத்துல அந்த நட்சத்திரம் வந்து நின்றுச்சு. Why? ஏன்?
Because that is the sign that Jesus is there. ஏனென்றால் அதுதான் அடையாளம் இயேசு அங்க இருக்கிறார் என்று சொல்லி. Amen. ஆமென். And the eyes of the star started blinking. அப்போ அந்த நட்சத்திரம் மின்மினுக்க ஆரம்பிச்சுச்சு. Amen. நட்சத்திரத்தோட கண்ணு. கண்ணு. நட்சத்திரோட கண்ணு வந்து மின்மினுக்க ஆரம்பிச்சுச்சு. The eyes of the star started blinking. அந்த நட்சத்திரோட கண்கள் முழிக்க ஆரம்பிச்சுச்சு திருதிருன்னு. ஏன்? Because the superstar is down on that manger. ஏனென்றால் சூப்பர் ஸ்டார் அந்த இடத்துல இருந்தார். The glory of heaven is there on the manger. பரலோக மகிமை அந்த இடத்துல இருந்தது. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Yes, the star carries glory, sun carries glory, moon carries glory, only a small portion. But the King of the King, the Lord of the Lord, the Messiah, Jesus carries the full glory of heaven. உண்மைதான், நட்சத்திரத்துக்கு ஒரு மகிமை உண்டு, சந்திரனுக்கு ஒரு மகிமை உண்டு, சூரியனுக்கு ஒரு மகிமை உண்டு. ஆனா அதெல்லாம் பகுதி மகிமை. முழு பரலோகத்தின் மகிமையும் அந்த இயேசு அந்த இடத்துல சுமந்து கொண்டிருந்தார். Hallelujah. Hallelujah. Amen. 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 2015, that 25th, I touched this one portion and not the full revelation. 2015ஆம் ஆண்டு இந்த செய்தியினுடைய ஒரு பகுதியை நான் தொட்டே, முழு வெளிப்பாட்டை உங்களுக்கு நான் சொல்லல. Amen. Amen. Listen, my brothers and sisters. கவனிங்க சகோதரா சகோதரி. Now, இப்போ shepherds came. மேய்ப்பர்கள் வராங்க, Wise men came. ஞானிகள் வராங்க, All the people came. எல்லா ஜனங்களும் வராங்க. Where they are coming? எங்க வராங்க? Bethlehem. பெத்லகேமுக்கு. Unknown place தெரியாத இடம் became a famous place. அது மிக பிரபலமான இடமா மாறிடுச்சு. Prophetic word. ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைங்க உங்களுக்கு. அணுகாதுங்க, அப்படியே பாரம்பரியமா பதிவு மாதிரி இப்படி சில்ல மாதிரி உட்காருங்க, முடிஞ்ச தலைகுடி ஆட்டாதுங்க, இப்படியே உட்கார்ந்துட்டே இருந்துங்க. அப்படி இருக்கணும். நம்ம ஸ்டாட்டஸ் விடாதுங்க. இந்த ரெண்டு வாலிபர் வந்து ஏதோ கத்துறேன், அவரு 17-18 வயசுக்காரு, அவர் ஏதோ கத்துற, அது ஒன்றும் பிடிக்காதுங்க. நம்ம ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரியே சபைக்கு ஒரு டீசென்சி இருக்கும், நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஒரு டீசென்சி இருக்கும். அந்த மாதிரியே நல்லா ஸ்ட்ராங்கா மசில் எல்லாம் பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருங்க. அல்லேலூயா. ஹalleluya. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Jesus. Amen. Amen. He is born in Bethlehem. அவர் பெத்லகேமிலே பிறந்தார். All the kings coming. எல்லா ராஜாக்களும் தேடி வராங்க. ராஜாக்கள் தேடி வரணும்னா, ராஜாக்கள் தேடி வரணும்னா, ராஜாக்கள் அவருக்கு மேலே உள்ள ஆளை மட்டும் தேடி வருவாங்க. அவர் கீழே இருக்கிறவரை தேடி வராது. ஆமென். எல்லாரும் டாக்டரை தேடி மெடிக்கல் காலேஜ் போறேன், மெடிக்கல் காலேஜ் டிபார்ட்மெண்ட் ஹெட் ஊழியக்காரனை தேடி வருகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. இது புரிஞ்சிருந்தா ஹல்லேலூயா. Hallelujah. Amen. Amen. Hallelujah. Now, இப்போ all the kings coming to see the King of the King, the Lord of the Lord. எல்லா ராஜாக்களும் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தரை தேடி வராங்க. When the king is coming, ராஜா வரும்போது kingdom coming. அங்க ராஜ்யம் வருது. A king cannot come alone. அந்த ராஜா தனியா வர முடியாது. All the forces of the kingdom marching with the king. அந்த ராஜாவோடு கூட சகல சேனையும் அவரோட கூட வரும். ராஜா உங்களை தேடி வரும்போது ராஜ்யத்தின் சேனை உங்களை தேடி வருவோம். ராஜ்யத்தின் சேனை உங்களை தேடி வரும். சும்மா வராது. சும்மா வராது. They bought gold and frankincense. அங்க தூப வர்க்கத்தையும் அங்க பொன்னையும் வெள்ளியும் அவர்கள் கொண்டு வந்தார்கள். Hallelujah. Hallelujah. Amen. Amen. So the treasures of the kingdom will come with the king. அந்த ராஜாவோட கூட ராஜ்யத்தின் பொக்கிஷமும் கடந்து வரும். Amen. Amen. பெத்லகேமே, பெத்லகேமே, உன்னை தேடி ராஜ்யத்தின் பொக்கிஷம் வருகிறார். உன்னை தேடி ராஜ்யத்தின் பொக்கிஷம் வருகிறது. Hallelujah. Hallelujah. Amen. Amen. உங்களுக்கு என்ன குறை இருக்கிறது? உங்களுக்கு என்ன குறை? இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுங்க. ராஜாக்கள் ராஜாதி ராஜனை பிறந்த இடம் பார்க்கிறதுக்கு போகும்போ வெறுங்கையாலே போக முடியாதையா. Hallelujah. Amen. Amen. Are you a child of God? நீங்க ஒரு தேவனுடைய பிள்ளையா? Are you a man of God, woman of God? நீங்க தேவனுடைய மனுஷனா, தேவனுடைய மனுஷியா? Nobody can come to you with an empty hand. யாருமே வெறுங்கையா வந்து உங்களை சந்திக்க முடியாது. When they come, அவங்க வரும்போது they will bring their possessions, they will bring their treasures. அவங்களுடைய உடைமைகளை, அவங்களுடைய ஆஸ்திகளை எடுத்துக்கொண்டு தான் உங்களை சந்திப்பாங்க. Amen. Amen. Hallelujah. Hallelujah. Now, இப்போ they came to a manger. இப்போ அந்த தொழுவத்தை தேடி வராங்க. Manger.
தொழுவம். Why Jesus was born in a manger? ஏன் அந்த தொழுவத்துல இயேசு பிறந்தார்? Not to show that I am the poorest. நான் ஏதோ ஏழையிலும் பரமேலன் காட்டுறதுக்காக இல்ல. I heard that kind of teaching also. அப்பேற்பட்ட போதனைகளை நானும் கேட்டிருக்கேன். Very clearly it is written in the Bible that it was the time of feast and celebration, so the whole inns were filled. 5 star, 7 star, 9 star, all inns were filled. அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, அது ஒரு பண்டிகை நாட்களா இருந்தனால அங்க இருக்கிறதான எல்லா சத்திரங்கள் 7 ஸ்டார் 5 ஸ்டார் எல்லா சத்திரங்களும் அங்க நிரப்பப்பட்டிருந்தது. That is why he is born in there. அதனால தான் அவர் தொழுவத்துல பிறக்க வேண்டியது இருந்தது. What is a manger? அந்த தொழுவன என்ன? It is a place where the cattle were kept and fed. அங்கே கால்நடைகள் அங்கே பராமரிக்கப்பட்டு அங்கே போஷிக்கப்படுகிற இடம். Amen. ஆமென். It is not a neat place. அது ஒரு நல்ல ஒரு சுத்தமான இடம் இல்ல. Because they eat and they deposit the waste in the same place. ஏனென்றால் கால்நடைகள் அங்கே சாப்பிடும், அங்கே மலங்களை கழிக்கும். அழுக்கு. Amen. ஆமென். That was our life. அதுதான் நம்முடைய வாழ்க்கையா இருந்துச்சு இல்லையா? துர்நாற்றமா இருந்தில்லையா? துர்நாற்றமா இருந்துச்சு இல்லையா? வீட்டுக்காருக்கு, மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு, நம்ம ரிலேட்டிவ்ஸுக்கு எல்லாம் நம்ம ஒரு காலத்தில் துர்நாற்றமாய் போயிருந்து. ஆமாவா இல்லையா? ஆமா. அப்ப அதுக்கு எந்த ஹல்லேலூயா சொல்லாமல் இருக்கணும்? ஹல்லேலூயா. கல் எடுத்து அடிக்கணும் தலைக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. இது இந்த தேங்காய் நல்ல கல்லை வச்சுட்டு அடிச்சு உடைக்கணும். வேற ஒன்று அங்கே இஷ்டிகை வச்சிருக்கிற அதை எடுத்துட்டு அடிக்கணும். வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு காலத்தில் துர்தாண்டமாய் இருந்தா இல்லையா? என்னோட டெஸ்ட் பண்ணி தெரிவிங்களா? நீங்க என்ன கேட்டது 10%, 90% கேட்கறதுக்கு மனோபலம் இருக்கா உங்களுக்கு? நான் சொல்ல போறேன் இன்னைக்கு. நீங்க கேட்டது கொஞ்சம். நீங்க ஒண்ணுமே தெரியாது. நானும் என் பிள்ளைகளும் கடந்து போன வெக்கம், வலி, பிரயாசங்கள் நாங்க அனுபவிச்சு. அதனால இந்த ரெவலேஷன்லாம் பேசும்போது இந்த மாதிரி துள்ளி குளிச்சு பேசுறதுக்கு காரணம் நான் தெரியுமா? நான் அதை அனுபவிக்கிறவன். அந்த வெக்கத்திலூட கடந்து போனவன், வேதனையிலூட கடந்து போனவன், அந்த நெருக்கத்திலூட கடந்து போனவன். Hallelujah. I suffered the rejection. நான் புறக்கணிப்பை அனுபவிச்சவன். I lived like a king in my city. In the very place I became worse than a street dog. எந்த பட்டணத்துல ராஜா போல இருந்தனோ அதே பட்டணத்துல திருநாயை காட்டிலும் மோசமானவனாக மாறினேன். I was born in a very rich family, but the time came that I never had even a single coin to buy even a packet of milk to feed the son who he denied the breast milk of his mother because she committed suicide. எந்த நான் மிக பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தோம். நாட்கள் வந்தது, நான் ஒரு ரூபா செலவு பண்ணி ஒரு சின்ன ஒரு பால் பாக்கெட் கூட என்னுடைய பிள்ளைக்கு வாங்க முடியல. அவங்க அம்மா தற்கொலை பண்ணதுனால அவனுக்கு தாய்ப்பால் கிடைக்கல. அந்த பிள்ளைக்கு பால் பாக்கெட் கூட வாங்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டேன். Hallelujah. Hallelujah. When I received this revelation, I came to know what God allowed to happen in my life is for the blessings of many thousands all over the nations. இந்த வெளிப்பாடை நான் என்னைக்கு பெற்றேனோ அன்னைக்கு நான் அறிந்து கொண்டேன், நான் கடந்து சென்ற அந்த அவமானத்தின் பாதை ஆயிரங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக ஆண்டவர் அனுமதித்த பாதை. Hallelujah. Hallelujah. Now இப்போ பாருங்க, here is lot of lights, spotlights, tube lights, many decorations, star lights. இங்க நிறைய விளக்குகள் இருக்கு இல்லையா? ஸ்பாட்லைட், டியூப் லைட், டெக்கரேஷன் லைட், நிறைய லைட் இருக்கு. Amen. Amen. But in a manger, ஆனா தொழுவத்துல we know that நமக்கு தெரியும் nothing, no light. எந்த வெளிச்சமும் இருக்காது. But ஆனா when the light of the world came and born in the manger, that manger became the source of light. அந்த உலகத்தின் ஒளியாகிய தேவன் அந்த கொழுவத்திலே வந்து பிறந்த பொழுது அது உலகத்திற்கு ஒளியை தருகிற இடமாக மாறினது. Jesus, the light of the world, came born in the day of Christmas, and he born in you and he made you the light of the world. உலகத்தின் ஒளியாகிய இயேசு கிறிஸ்து கிறிஸ்மஸ் தினத்தன்று உங்களில் அவர் பிறந்ததினாலே உங்களை அவர் உலகத்தின் ஒளியாக மாற்றி விட்டார். Darkness flee and light came. இருள் விலகினது, அங்கே வெளிச்சம் வந்தது. Stench and foul smell moved out and you became the aroma and fragrance of heaven. அங்கே துர்நாற்றமும் மற்ற நாற்றங்களும் அங்கே விலகி போனது. நீங்கள் கிறிஸ்துவுக்கு சுகந்த வாசனையின் காணிக்கையாக நீங்கள் மாறினீர்கள். And you were the least, you became the best. நீங்க சிறியவனாயிருந்து சிறந்தவனாக மாறினீர்கள்.
அழுதார்கள். You cried, sought after the help of the neighbors, relatives and family. Nobody turned up. But when Christ born in you, the kings and the kingdom started coming in a queue to see you. உதவிக்காக உறவினர்களை நண்பர்களை சுற்றத்தாரையும் பார்த்து கொண்டிருந்தீங்க. ஆனா எப்ப இயேசு பிறந்தாரோ ராஜாக்கள் உங்களை தேடி வரும்படியாக என் ஆண்டவர் மாற்றி விட்டார். What I preach, that is happening in my life. நான் எதை பிரசங்கிக்கிறேனோ அது என்னுடைய வாழ்க்கையில நடக்குது. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Foul smell moved out and the fragrance started releasing from your life, the fragrance of heaven, the fragrance of Jesus Christ. துர்நாற்றம் விலகினதாங்க. இயேசுவினுடைய சுகந்த வர்க்கத்தின் வாசனை, சுகந்த வாசனை அந்த இடத்துல வீச ஆரம்பிக்கிறது. I never had even a bowl of rice to feed my children, even though I was living in a palace. நான் ஒரு அரண்மனையில இருந்தாலும் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சிறிய கஞ்சி கூட வைத்து கொடுக்க முடியவில்லை. I lost 5 crore rupees in that period, that is 50 crores at present value. 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 கோடி ரூபாய் நான் இழந்திருந்தேன். இப்போதைக்கு அதோட மதிப்பு 50 கோடி. Amen. Amen. So I terminated the service of the servants, housemaid, drivers, supporters, everybody. I started cleaning the house, preparing the food and washing the clothes. I started doing everything. The owner of 9 colleges. டிரைவர்கள், உதவிக்காரர்கள், வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் நான் நிறுத்திட்டு 9 கல்லூரிக்கு தாளாளா இருந்தேன்னா இப்பொழுது என்னுடைய வீட்டை சுத்தம் செய்றேன், சமைக்கிறேன், பூட்டுறேன், பெருக்கிறேன், எல்லா காரியத்தையும் நான் செய்ய ஆரம்பிச்சேன். Amen. Amen. Hallelujah. Hallelujah. I never had even a bowl of rice to feed my children. ஒரு பவுலோ அரிசி கூட இல்லாம என்னுடைய பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்க முடியாம I கஷ்டப்பட்டேன். received many awards, shields and honors from governments and medias and many organizations, and I felt as if they were laughing at me. I took a hammer in my hand. I broke everything into pieces. I took the metal parts and put it in a sack. I took it to a scrap shop. I sold out it and I got a little amount. With that I bought some rice and groceries for my children. அரசாங்கத்திலும் பல நிறுவனங்கள் இருந்தும் அநேக விருதுகளை நான் வாங்கி இருந்தேன். அந்த விருதுகளால அந்த காலகட்டத்தில் என்னை பார்த்து நகைப்பது போல எனக்கு தோன்றினது. அந்த விருதுகளெல்லாம் எடுத்து உடைச்சு சுக்குநூறா பண்ணி காயலாங்கடையில போட்டு அதுல வந்த கொஞ்ச காசுல கொஞ்சோண்டு அரிசி வாங்கி என்னுடைய பிள்ளைகளுக்கு அன்றைக்கு நான் கொடுத்தேன். Hallelujah. Hallelujah. Amen. Amen. It was in the translationக்காக வந்து கையை தட்டுங்க. Amen. இந்த டிரான்ஸ்லேஷன் யாரால ஒரு வார்த்தை கூட தவறாமல் அந்த சேம் வேவ் லெங்த்தில் நல்ல கையை தட்டுங்க. இந்த அபிஷேகத்துக்காக வந்து கையை தட்டு. Hallelujah. Hallelujah. எத்தனை பேரால இந்த மாதிரி செய்ய முடியும்? அந்த ஒரு வார்த்தை கூட சோர்ந்து போகாமல் அந்த வேவ் லெங்த்தில் கொண்டு போனது பாத்தியா? 2 செட் சிறகு மாதிரி ஒரு ஒன் பேர்ட் உடைய 2 சிறகு மாதிரி போனது பாத்தியா? ஒரு ஹல்லேலூயா. திரும்ப கையை தட்டுங்க. Amen. இந்த மாதிரி ஊழியக்காரே நமக்கு தேவை. ஹல்லேலூயா. Amen. 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 Now இப்போ there is no lack in my life. என்னுடைய வாழ்க்கையில குறை என்பதே இல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. No foreign fund. எந்த ஒரு வெளிநாட்டு பணமும் இல்ல. No foreign support. எந்த வெளிநாட்டு சப்போர்ட்டும் இல்ல. No FCRA account, nothing. FCRA அக்கவுண்ட் எந்த இதுவும் இல்ல. No. இல்ல. Whatever I need, எனக்கு என்னெல்லாம் தேவையோ it is sending. அது அனுப்பப்படுகிறது. It is bringing. அது கொண்டு வரப்படுகிறது. It is coming. அது என்னிடத்துல வருகிறது. My rice is coming. என்னுடைய அரிசி என்கிட்ட வருது. My money is coming. என்னுடைய பணம் என்ன தேடி வருது. My salary is coming. என்னுடைய சம்பளம் என்ன தேடி வருது. God is speaking some people. கர்த்தர் ஒரு சிலர் இடத்துல பேசுகிறார். And they send money. அவங்க பாருங்க, அவங்க எனக்கு பணம் அனுப்புறாங்க. That happened in the time of corona, 2 years, and I am not traveling, I am not running a church there, no meeting, nothing. God spoke to many people, and God even spoke to your pastor, and he sent a very big amount. I don't want to say that. Very big amount. It's not a small amount. God spoke to him. இந்த 2 வருஷமா கொரோனா காலகட்டத்தில் எந்த மீட்டிங்கும் நான் போல, எந்த கூட்டத்துக்கும் நான் போல, எந்த ஒரு சபையும் நான் வைத்திருக்கல. ஆனா பலரிடத்துல ஆண்டவர் பேசி எனக்கு ஆண்டவர் பணத்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். உங்க போதகரிடத்துல ஆண்டவர் பேசி மிகப்பெரிய ஒரு தொகையை, அந்த தொகையை நான் சொல்ல விரும்பல, அந்த தொகையை உங்கள் போதகர் மூலமாக ஆண்டவர் எனக்கு அனுப்பினார். Hallelujah. Hallelujah. Amen. Amen. Listen, when you are doing the work of God sincerely, without mixing and without any selfish motives,
Heaven will meet your needs. கவனிங்க கவனிங்க, எந்த ஒரு சுயநலமும் இல்லாம கர்த்தருடைய ஊழியத்தை ஜாக்கிரதையாக செய்கிறவனை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். அவனுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக சந்திப்பார். Hallelujah. ஹalleluya. Listen. கவனிங்க, Empty place. காலியான இடம். But when the kings came, the treasures of the kingdom came, and the manger, the empty place full of dirt and foul smell, became a storehouse of the blessings. அந்த நாற்றம் எடுத்துக்கொண்டிருக்கிற துர்நாற்றம் எடுத்துக்கொண்டிருக்கிற அந்த தொழுவமானது இப்ப ராஜாக்கள் தேடி வருகிற ராஜ்யங்களின் பொக்கிஷங்கள் தேடி வருகிற இடமாக மாறினது. Hallelujah. Hallelujah. Hey Bethlehem, ஏ பெத்லகேமே, you are not the least, நீ சிறியவன் அல்ல, because you are the best. நீ சிறந்தவன். Why? ஏன்? Jesus born in you. இயேசு உன்னிலே பிறந்திருக்கிறார். This is Christmas message. இதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. Hallelujah. ஹalleluya. Amen. ஆமென். Now, இப்போ when the cattle were hungry, they draw the attention of the keeper by crying. அந்த கால்நடைகள் பசியா இருக்கும் பொழுது அது கதறித்தான் அங்க பார்த்துக்கொள்ளுவருடைய கவனத்தை ஈர்க்கும். That is the time they will come with some grass or some water to feed them. அப்பதான் புல்லையும் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வந்து அதுக்கு போஷிப்பாங்க. Amen. ஆமென். It was a place of cry. அது ஒரு அழுகையின் இடம். My life was a place of cry. என்னுடைய வாழ்க்கை அழுகையின் இடமா இருந்துச்சு. Only cry. அழுக மாத்திரம்தான். You cried. நீங்க அழுதிருக்கீங்க. How many day and night you cried? எத்தனை ராத்திரி பகலா நீங்க அழுதிருக்கீங்க. Nobody turned up. யாரும் உங்களை திரும்பி பார்க்கல. Nobody extended their hand to wipe out your tears. உங்களுடைய கண்ணீரை தொடச்சு விடுறதுக்கு எந்த கரங்களும் வரல. No hands came to give you something. உங்ககிட்ட கொடுக்கிறதுக்கு எந்த கரமும் வரல. You stretched out your hand. நீங்க கரத்தை நீட்டினீங்க. People withdraw their hands. ஜனங்கான அவங்களுடைய கரத்தை பின்னாடி எடுத்துட்டாங்க. You gave. நீங்க கொடுத்தீங்க. It never came back. ஆனா கொடுத்து திரும்பி வரல. You lost everything. எல்லாத்தையும் இழந்துட்டீங்க. You cried. அழுதீங்க. Doors shut before you. உங்களுக்கு முன்பதாக கதவுகள் அடைக்கப்பட்டது. Amen. Nobody turned up to hear your cry. உங்களுடைய அழுகுரலை கேட்கறதுக்கு யாரும் வரல. You want to speak. நீங்க பேசணும்னு ஆசைப்பட்டீங்க. Nobody lent their ears. யாரும் செவிசாய்க்கல. Your pillow was wet. உங்களுடைய தலாணி ஈரமாச்சு. Day and night. ராத்திரி பகலா While you were washing the clothes. நீங்க துணியை துவைக்கிறீங்க. You were crying. நீங்க அழுது While you கொண்டிருந்தீங்க. were cooking the food. நீங்க சமைக்கும்போது You were crying. அழுது கொண்டிருந்தீங்க. While you were serving the food. நீங்க உணவு பரிமாறும்போது You cried. அழுது கொண்டிருந்தீங்க. Some people heard. ஒரு சில பேர் கேட்டாங்க. Never minded. ஆனா அவங்க கண்டுக்கல. Many people didn't hear. நிறைய பேர் அதை கேட்கவே இல்ல. But he heard. ஆனா என் தேவன் கேட்டார். The one who heard. கேட்ட தேவன். He came into your life. அவர் வாழ்க்கைக்குள்ள வந்தார். And he started dwelling in you. அவர் உங்களுக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பித்தார். The place of cry and complaining and murmuring became a place of praise and worship. அழுகையின் குறை சொல்லுகிற முறுமுறுத்தலின் இடம் இப்பொழுது துதித்து பாடுகிற ஆராதிக்கிற இடமாக மாறினது. Hallelujah. Hallelujah. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. இதோட மேலே ஒரு கிறிஸ்மஸ் மெசேஜ் இருக்கா? இதுக்கு மேல ஒரு கிறிஸ்மஸ் செய்தி உண்டா? இல்ல. இல்ல. Hallelujah. ஹalleluya. You are the best. நீங்க தான் சிறந்தவர். There nobody turned up. யாரும் திரும்பி பார்க்கல. Now இப்போ people are waiting for an appointment with you. உங்ககிட்ட அப்பாயின்ட்மென்ட் கிடைக்கிறதுக்காக ஜனக்கூட்டம் காத்திருக்கு. There was no rice in your kitchen. உங்க கிச்சன்ல அரிசி இல்ல. There was no grocery. அங்க மல்லிகை சாமான் இல்ல. And the doors were shut before you. உங்க முன்பதாக வாசல்கள் அடைபட்டு இருந்துச்சு. What is happening in your life? இப்போ உங்க வாழ்க்கையில என்ன நடக்குது? The people prepared the best, the costly, the delicious food, and their doors were opened for, and they're waiting for you to step into their compound and eat from their table and to bless you people. தலைச்சிறந்த சுவை மிகுந்த சிரத்தை எடுத்து அவர்கள் உணவை சமைத்து இப்பொழுது கதவை திறந்து வைத்து நீங்கள் வந்த அவர்களுடைய பந்தியில் அமர்ந்து சாப்பிடும்படியாக உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும்படியாக என் ஆண்டவர் செய்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Today morning pastor was sharing the testimony of a man of a brother who is here and here. And you see that how his cholesterol, because when a man of God is preaching revelation, this revelation is bringing healing in your life. காலையில பாஸ்டர் அவர்கள் ஒரு சாட்சியை சொன்னார்கள், எப்படியாக அந்த சகோதரனுடைய கொலஸ்ட்ரால் எப்படி குறைந்தது என்று சொல்லி தேவ மனுஷன் வெளிப்பாடை பேசும் பொழுது அந்த வெளிப்பாட்டின் வல்லமை உங்களுக்கான அற்புதத்தை சுமந்து வருகிறது. When a man of God is standing on the altar, he is releasing the fragrance, the aroma of heaven that is coming to the people
temple, and that brings a change in your life. ஒரு தேவனுடைய மனுஷன் பலிபீடத்திலிருந்து ஊழியம் செய்யும் பொழுது கிறிஸ்துவனுடைய சுகந்த வாசனையை அவர் இப்பொழுது பாய்ச்சி கொண்டு இருக்கிறார். அந்த வாசனை உங்களுக்கு வெற்றிகளை கொண்டு வரும். When a man of God is standing on the altar, the anointing what he carries is automatically imparting to the people who are listening and receiving it. ஒரு தேவ மனுஷன் பலிபீடத்திலிருந்து ஊழியம் செய்யும் பொழுது அவர் மேல் இருக்கிறதான அபிஷேகம் கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளாக ஆவியிலே கடத்தப்படுகிறது. Hallelujah. Hallelujah. Amen. Amen. Heaven advertised. அந்த பரலோகம் விளம்பரம் செஞ்சுச்சு. When Jesus is born, heaven advertised. இயேசு பிறந்த பரலோகம் பிரசித்தி படுத்தும். Why I tell you? இதை ஏன் சொல்றேன்? I have no Facebook account. என்கிட்ட Facebook அக்கவுண்ட் இல்ல. No Instagram. Instagram இல்ல. No nothing. Only I have a WhatsApp account only to communicate my meeting with the ministers of God and the churches. சமூக வலைத்தளங்கள் எதிலையுமே நான் இல்ல, வாட்ஸ்அப் மாத்திரம் தான் வச்சிருக்கேன். அது என்னுடைய ஊழிய சம்பந்தமான காரியங்களை போதகர்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக, அவ்வளவுதான். I don't have any social media accounts. எந்த சமூக வலைத்தளங்களும் எனக்கு அக்கவுண்ட் இல்ல. Social media is not advertising my anointing. I travel all the nations. I preach in many international pastors conferences. சமூக வலைதளங்கள் என்னை விளம்பரப்படுத்தவில்லை, ஆனாலும் பல தேசங்கள்ல சர்வதேச கருத்தரங்குகளில் ஆண்டவர் என்னை பிரசங்கிக்க வைக்கிறார். I am not speaking about me. நான் என்னை குறித்து நான் என்று பிரசங்கிப்பவன் அல்ல. I am speaking about a person who received Jesus as the Savior and Lord, and I am speaking about a born again child of God. இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையாக அவரிலே ஆவியிலே பிறந்த ஒவ்வொருத்தரை குறித்தும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். For all the nations will come to see you. எல்லா தேசங்களும் உங்களை தேடி வரும். It is not because of your tradition, it is not because of your education, it is not because of finance, it is not because of the titles with your name, it is because of Jesus born in you. அது உங்களுடைய பாரம்பரியத்தினாலே அல்ல, கல்வியினாலே அல்ல, பொருளாதாரத்தினாலே அல்ல, நீங்கள் வைத்திருக்கிறதான பெரிய பட்டங்களினாலே அல்ல, இயேசு உங்களிலே பிறந்தது நிமித்தமாக சாதிகள் உங்களை தேடி வரும். Don't say I have no peace. எனக்குள்ள சமாதானம் இல்லைன்னு சொல்லாதீங்க. That is a lie. அது பொய். Because the Prince of Peace is born in you. ஏனென்றால் சமாதான பிரபு உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறார். Colossians 1:27 says Christ, the hope of glory in you. Who is this Christ? He is the Prince of Peace. கொலோசியர் 1:27 சொல்லுது, மகிமையின் நம்பிக்கையா கிறிஸ்து உங்களுக்குள்ள இருப்பதே அந்த ரகசியம். யார் இந்த கிறிஸ்து? அவர்தான் சமாதான பிரபு. Hallelujah. Hallelujah. So the peace for not only your family, the peace for the whole humanity, the peace for the whole continent is in you. அந்த சமாதானம் உங்க குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல, முழு மனுக்குலத்திற்குமான சகல காண்டங்களுக்குமான சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Amen. 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 Brothers and sisters, சகோதர சகோதரிகளே, this is the good news of great joy. இதுதான் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. Jesus born in you. இயேசு உங்களுக்குள்ள பிறந்திருக்காரு. Jesus born in you. கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறந்திருக்காரு. You were the least, you became the best because of the best King of the King, the Lord of the Lord, the righteous judge, the uncreated created born in you and made you the best. சிறியவனா இருந்தீங்க, சிறந்தவனா மாறி இருக்கீங்க. காரணம் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அண்ட சராசரத்தை படைத்த என்னுடைய பரலோக பிதா உங்களுக்குள்ளே பிறந்தபடியினாலே நீங்கள் தலை சிறந்தவனாக மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். Celebrate this truth every second of your life, not only in the month of December, not only in 25th of December. No, there is no particular day to celebrate Christmas for a child of God. If you are doing that, that is lack of revelation. A child of God's life is 24 hours a day. Christmas, 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 Christmas. டிசம்பர் 25 மாத்திரம் கொண்டாடப்பட வேண்டியது கிறிஸ்துமஸ் அல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய வார்த்தையின்
வெளிப்பாடை பெற்ற தேவனுடைய பிள்ளை 24 மணி நேரமும் வாழ்க்கையின் ஒவ்வொரு வினாடியும் இந்த கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டும். இந்த வெளிப்பாடை அவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். The moment you received Jesus as a Savior and Lord, and the King of the King started dwelling in you, He is born in you, you became the best, and you carry that Christmas. When you work, Christmas works. When you smile, Christmas smiles. When you lift your hands, Christmas lift up the hands. When you speak, Christmas speaks. When you touch, Christmas touches. There is no separation, and that could not be separated. Christmas is in every second of your life. There is no particular month, there is no particular day, there is no particular week for to celebrate Christmas. A born again child should celebrate Christmas in every work of life. எப்பொழுது கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுதே அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளாக பிறந்து விட்டார், உங்களை பெத்லகேமாக மாற்றி விட்டார். சிறியவனாக இருந்த நீங்கள் இப்பொழுது சிறந்தவனாக மாறி இருக்கிறீர்கள். நீங்கள் பார்த்தால் கிறிஸ்மஸ், நீங்கள் நடந்தால் கிறிஸ்மஸ் நடக்கிறது, நீங்கள் தொட்டால் கிறிஸ்மஸ் தொடுகிறது, நீங்கள் உட்கார்ந்தால் கிறிஸ்மஸ் உட்காருகிறது. ஒரு தேவனுடைய பிள்ளை, வெளிப்பாடு நிறைந்த கர்த்தருடைய ஜனம் இந்த கிறிஸ்மஸை ஒரு காலகட்டத்திற்கு அல்ல, ஒரு குறிப்பிட்ட நாளிலே அல்ல, சதா காலமும் இந்த கிறிஸ்மஸை கொண்டாட வேண்டும். Hallelujah! Hallelujah! Hey Bethlehem! Bethlehem! You are not the least. நீ சிறியவன் அல்ல. That means you are the best. அப்படினா நீ சிறந்தவன். This is Christmas message. இதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. This is Christmas message. இதுதான் கிறிஸ்மஸ் செய்தி. Stand on your feet. எல்லாம் எழுந்து நிற்கலாமா? Stand on your feet. எல்லாம் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். Hallelujah. Hallelujah. Amen. 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 Heaven is in you. பரலோகம் உங்களுக்குள்ளங்க. Peace in you. சமாதானம் உங்களுக்குள்ள. Blessing in you. ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள. Joy in you. மகிழ்ச்சி உங்களுக்குள்ள. Healing in you. சுகம் உங்களுக்குள்ள. Deliverance in you. விடுதலை உங்களுக்குள்ள. You are the healing center of Rapha, Jehovah. யெகோவா ராஃபாவினுடைய சுகமளிக்கும் மையம் நீங்கள். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? Give thanks to him for the great privilege that he has chosen you, the manger, the place of foul smell and the dirt and the sin, the pit of sin became the palace of the King of the King. You are no more a manger, because since the King is born in you, you became the palace, and there is no lack in the palace. துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்த தொழுவமாகிய உங்களிடத்திலே அந்த ராஜாதி ராஜா பிறந்து பாவத்தின் படுகுழியாய் இருந்த உங்களை இப்பொழுது பரலோகத்தின் அரண்மனையாக என்ற ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவின் வாசனையை வீசுகிற பெத்லகேமாக சிறந்தவனாக என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். This is Christmas message. What is Christmas message? You are the best. The King is born in you. You are Bethlehem. You are not the least. You are the healing center of Rapha, Jehovah, and heaven is in you. God in you. You are called to show forth His excellencies. எது கிறிஸ்மஸ் செய்தி? நீங்கள் சிறியவன் அல்ல, நீங்கள் சிறந்தவர்கள். முழு பரலோகமும் உங்களுக்குள்ளே அவருடைய துதியை சொல்லி வரும்படியாக, அவரை பிரசித்தப்படுத்தும்படியாக, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இதுதான் கிறிஸ்மஸ் நற்செய்தி. You were in the pit of destruction, but God came, and the Almighty God in the form of Jesus came, and He picked you from the pit of destruction out of the miry clay and set your feet upon a rock, making your footsteps firm, and put a song of praise in your mouth to praise Him, to praise Him, to worship Him, to worship Him, to dance for Him, to clap for Him, and to shout glory for Him. அழிவின் படுகுழியில இருந்த உங்களை சேற்றில் இருந்தவர் தூக்கி கண்மலையின் மேலே உங்கள் பாதத்தை ஸ்திரப்படுத்தி உங்கள் நாவை தன்னுடைய பாட்டினாலே துதியினாலே அவர் நிரப்பி இருக்கிறார். நீங்கள் அவருக்காக பாட வேண்டும், இயேசுவுக்காக ஆட வேண்டும், இயேசுவை துதிக்க வேண்டும், இயேசுவை கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. Amen. Amen. So I want to just to encourage the church that do not find a particular date to celebrate Christmas. If you are born again, that December 25th is for the world people. They decorate with the stars and lights. That for a born again, every day let the decoration of heaven is with you. Heaven is in you. You are showing forth the excellencies. You are the light of the world. You are the salt of the earth. For you there is not a particular date to celebrate Christmas. For
you every day is Christmas. உலகத்தானுக்கு தான் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ். ஆனா திருச்சபையே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கான கிறிஸ்மஸ். நீங்கள் தேவனை துதிக்கும்படியாக, ஆராதிக்கும்படியாக, அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறீர்கள். உலகத்திற்கு ஒப்பாக, உலகத்திற்கு ஒளியாக கர்த்தர் உங்களை நியமித்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸை வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பதுதான் உங்க மேல, என் மேல கர்த்தர் வைத்த அழைப்பா இருக்கிறது. Lift up your hands and shout hallelujah. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. Hands and shout hallelujah. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. Praise him, give him thanks. துதிங்க, துதிங்க, அவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. Worship him. ஆராதிங்க அவரை. Worship him. ஆராதிங்க. Give thanks to him. அவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் பொழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம், ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் எத்தனையோ நன்மைகள் என் வாழ்வில் செய்தாரே, எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே. ஏராளமாய் நன்றி சொல்வேன். எல்லாரும் சேர்ந்து எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன். ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. இருதய ஆழத்துல இருந்து மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கு நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான்
நடந்த போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீ என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கு. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன். Father, we thank you. பிதாவே உமக்கு நன்றி. Jesus, we thank you. இயேசுவே நன்றி. Holy Spirit, we thank you. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. Thank you for the revelation. அந்த வெளிப்பாட்டுக்காக ஸ்தோத்திரம். Christianity is a revelation. கிறிஸ்தவம் என்பது ஒரு வெளிப்பாடு. Christianity is not a religion. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. It is a revelation. அது ஒரு வெளிப்பாடு. That revelation is Christ. அந்த வெளிப்பாடு கிறிஸ்துவே. The places where Christ is preached. கிறிஸ்து எங்கே பிரசங்கிக்கப்படுகிறாரோ, the places where the revelation of Christ is announced. கிறிஸ்துவின் வெளிப்பாடு எங்கே பிரகடனப்படுத்தப்படுகிறதோ, the power of God is coming into that place. அந்த இடத்திலே தேவ வல்லமை வருகிறது. Every power of demons be destroyed. எல்லா பிசாசின் வல்லமையும் அழிக்கப்படட்டும். Spirit of stealing, killing and destruction. கொல்லுகிற, அழிக்கிற, திருடுகிற ஆவியே, come out in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே வெளியே வா. Lose your hold. ஓ பிடியை எடு. Lose your hold. ஓ பிடியை எடு. I call the fire. அக்கினியை போடுகிறேன். Let the fire fall here. அக்கினி இந்த இடத்திலே விழட்டும். Let the fire fall here. அக்கினி இந்த இடத்திலே விழட்டும். Every chains be broken. ஒவ்வொரு சங்கிலிகளும் உடையட்டும். Every chains be broken. ஒவ்வொரு சங்கிலிகளும் உடையட்டும். Brothers and sisters be liberated. சகோதர சகோதரி விடுதலை பெறட்டும். Every families be liberated. ஒவ்வொரு குடும்பமும் விடுதலை பெறட்டும். By the revelation of Christ born in you. கிறிஸ்துவின் வெளிப்பாட்டின் வல்லமையினால. By the revelation of Christmas. இந்த கிறிஸ்மஸ் வெளிப்பாட்டினால. Root of sickness and diseases. வியாதியை விக்கினத்தை கொண்டு வருகிற ஆவியே, take your ugly hands off. வாசுத்த கைகளை எடு. Lose your hold. ஓ பிடியை விடு. Come out. வெளியே வா. Come out. வெளியே வா. Come out. வெளியே வா. Wherever you are hiding. எங்க ஒளிஞ்சிருந்தாலும், I come after you with the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தை கொண்டு நடந்து வருகிறேன். Get out, out, out. வெளியே போ, வெளியே போ, வெளியே. In the mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையினாலே every sick be healed. எல்லா சுகவீனங்களும் மாறட்டும். Every diseases vanish. எல்லா வியாதியும் மறையட்டும். May you receive healing. சுகத்தை பெற்றுக்கொள். Healing is your Christmas gift. கிறிஸ்மஸ் பரிசு இந்த சுகம். Healing is your Christmas gift. உன்னுடைய கிறிஸ்மஸ் பரிசு இந்த சுகம். Not the cakes you buy from the shop. நீ இதை காசு கொடுத்து கடையில வாங்க வேண்டாம். This gift is free. இந்த பரிசு இலவசம். May you receive healing as a Christmas gift. கிறிஸ்மஸ் பரிசாக சுகத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. As a man of God, ஒரு தேவ மனுஷனாக, I stand on this altar. இந்த பலிபீடத்தில் நின்று, and I declare and decree healing. நான் சுகத்தை அறிக்கையிடுகிறேன். Every members of the church, every people visited this church today, receive healing. இன்றைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு நபரும் சபையின் அங்கத்தினரும் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். May you be delivered. விடுதலை பெறுவீர்களாக. Every chains be broken. சங்கிலிகள் உடையட்டும். Power of witchcraft and sorcery be nullified by the blood of Jesus. பில்லி சூனியத்தினுடைய வல்லமை இயேசுவின் இரத்தத்தினாலே அதமாகட்டும். Every power of idolatry be destroyed by the fire of Holy Spirit. விக்கிரக ஆராதனையின் வல்லமை ஆவியின் அக்கினியினாலே அந்தகாரப்படட்டும். Spirit of lie, I curse you, I cast you out. You cannot deceive these people with your lie again. பஞ்சகத்தின் ஆவியே உன்னை துரத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த ஜனத்தை நீ வஞ்சிக்க முடியாது. பொய்யின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் வெளியே போ. பொய்யின் ஆவியே வெளியே போ. தற்கொலையின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பங்களை விட்டு வெளியே போ. வெளியே போ இயேசுவின் நாமத்தில்.
நாமத்தினாலே. Spirit of no progress and stagnation, I kick you out. Get out of our way. Lose your hold. Let the people receive promotion. Let them receive elevation. Let them be established in the name of Jesus. முன்னேற முடியாதபடிக்கு ஸ்தம்பித்து நிற்க வைக்கிறதான சாம்பிக்கிற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜனத்தை விட்டு வெளியேறு. இந்த ஜனம் உயர்வை பெறட்டும். ஆமென். உயர்வை அடையட்டும். பதவி உயர்வுகளை பெறுவார்களாக. Let the people be healed, delivered and restored. ஜனங்கள் விடுதலை பெற்று சுகத்தை பெற்று மீட்பை அடைவார்களாக. Now I, the servant of the most high God, extend my greetings to you. உன்னத தேவனுடைய ஊழியக்காரனாக என்னுடைய வாழ்த்துதலை இப்பொழுது சொல்லுகிறேன். May the Lord exalt you from lowly and humble state. கர்த்தர் உங்கள் தாழ்விலிருந்து உங்களை பெருவிதமாக உயர்த்துவாராக. May your territories be expanded. உங்களுடைய எல்லைகள் விரிவாகட்டும். Let your life of slavery change into a reigning life. அடிமையின் வாழ்க்கை அரசாளுகிற வாழ்க்கையாக மாறட்டும். May the Lord change your captivity from this day onwards. இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவாராக. May God's glorious light shine in the dark areas of your life. கர்த்தருடைய மகிமையின் ஒளி இருளாகிய உங்க வாழ்க்கையில பிரகாசிக்கட்டும். May nations come to the light that is in you. உங்க வெளிச்சத்தை தேடி अनेक ஜாதிகள் கடந்து வரட்டும். May the Lord exalt your head where it is bowed. தலை குனிந்த இடத்துல கர்த்தர் உங்கள் தலையை நிமிரச் செய்வாராக. May the Lord elevate you and honor you more than what you think or imagine. நீங்க கற்பனைக்கும் நினைத்து பார்க்காத வண்ணம் கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவாராக. May the Lord transform you to an all obedient disciple, ardent searcher, generous giver, persistent praising man and gracious greeting man. கீழ்ப்படுகிற சீசனாக, கொடுக்கிறவனாக, துதிக்கிற ஆராதனை வீரனாக கர்த்தருடைய கிருபை உங்களை மாற்றட்டும். I bring heartfelt Christmas and New Year from my family. I bless you in the name of Jesus. என்னுடைய குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துதலை இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் தருகிறேன். May you receive whatever you lost in your life. May this year be an year of restoration, progress, elevation and promotion in your life. எதை இழந்தீர்களோ இந்த வருஷம் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற வருஷமாக பதவி உயர்வுகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை நீங்க சுதந்திரிக்கிற ஆண்டாக இந்த ஆண்டு இருப்பதாக. Love you church, love you my brothers and sisters. Bless you, bless you, bless you in the mighty name of Jesus. திருச்சபையே சகோதர சகோதரர்களே, உங்களை நான் நேசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்வீங்களா? ஹல்லேலூயா. திரும்ப ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Amen. ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. நம்மோடு கூட இருக்கிறவர் மாத்திரமல்ல, நமக்குள் வாழுகிற இயேசு. அந்த ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடுவோம். மனிதனாக பிறந்த அவர் இம்மானுவேல் என்னோடு இருப்பார் என்ற பாடலிலே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல்
என்னோடு இருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்குள் வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஹல்லேலூயா. கிருபையில் ஆண்டவரே, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய், சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. இந்த ஜனத்தாரை முற்றும் முடிய விடுவிக்கிறதற்கும், அவர்களை ஜெயமுள்ளவர்களாய் நிறுத்துகிறதற்கும், ஆண்டவரே அவர்கள் பாதையில நெய்யாய் பொழிய பண்ணுகிறதற்கும் நீர் வைத்திருக்கிற மகா பெரும் திட்டங்களுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாட்களிலே கர்த்தாவே, இந்த செஷனிலே அநேகருடைய வாழ்க்கையில நீர் சுகமாக்குதலை கொடுத்திருக்கிறீர் என்பதை விசுவாசித்து நாங்கள் கரங்களை தட்டி உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நன்றிகளை ஏறெடுக்கிறோம். Lord, we have received it, Lord. அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நிச்சயித்து நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். தொடர்ந்து இந்த ஜனத்தை சமாதானத்தோடு அனுப்புகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜனத்தாரோடு நீர் இருக்கிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே வசனம் பேசினதான நம்முடைய மகனை இன்னும் அநேக லட்சங்களுக்கும் பல தேசங்களிலும் எடுத்து பயன்படுத்துவீராக. மொழிபெயர்த்ததான நம்முடைய ஊழியக்காரர் அதுபோல எடுத்து பயன்படுத்துவீராக. அவர்கள் தேவைகளை எல்லாம் கர்த்தர் தொடர்ந்து அற்புதமாய் சந்தித்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமையுள்ள அநேக சாட்சிகளை இன்னும் அநேகமான இடங்களில் இருந்து அவர்கள் ஊழியத்தில் கர்த்தர் வெளிப்பட பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.